சரி ஓகேப்பா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we are going to start a new concept called props and list. எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க? அண்ட் ஐ ஆல்சோ இன்ஸ்டால் வீட் கான்ஃபிகரேஷன்ஸ், ஸ்டைலிங்ஸ், ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே பண்ணலாம். பட் எனிபடி ஹவ் யூஸ்ட் ப்ராப்ஸ்? நோ. ஓகே. லிஸ்ட். ஓகே. ஸோ இன்னைக்கு அதை பார்க்கலாம்ப்பா. வில் சி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் ஒரு 5 minutes மட்டும். ஓகே, 5 minutes ஜஸ்ட் கிவ் அ ஸ்மால் ரீகேப் ஆன் எஸ்டர்டேஸ். அதான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் சின்ன கான்செப்ட்ஸ்ல. ஓகேங்களா? இங்கதான் வந்து நம்ம கம்ப்ளீட் ரோட் மேப் இருக்கு. ஸோ டே ஒன்ல நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வி சா சம் ஃபியூ பேசிக் திங்ஸ். ஓகேங்களா? ரியாக்ட் இஸ் லைப்ரரியா ஃப்ரேம் ஒர்க்காப்பா? மோஸ்டா இந்த கொஸ்டினே நிறைய பேர் வந்து ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க. லைப்ரரி. ஓகேங்களா? ஸோ அதில் கிளியரா இருங்க. ரியாக்ட் இஸ் லைப்ரரி. அண்ட் அது மாதிரி பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் வந்து பார்த்தோம். அண்ட் என்னென்ன வேஸ் ஆஃப் இன்ஸ்டாலிங் இட். நம்ம வந்து டிஃபால்ட்டா யூஸ் பண்ணக்கூடியது, we are not going to use CDN or something like that. We are going to use a தேர்ட் அப்ரோச், பேக்கேஜ் மேனேஜர் அப்ரோச் தான் வந்து நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ பேக்கேஜ் மேனேஜர்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். பேக்கேஜ் மேனேஜர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போற பேக்கேஜ் மேனேஜர் இஸ் என்பிஎம்பா. அதுல வந்து சில கமாண்ட்ஸ்லாம் இருக்கு. எப்படி இனிஷியலைஸ் பண்றது, எப்படி இன்ஸ்டால் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்ட் 2ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பண்ட்லர்ஸ் வந்து பார்த்திருந்தோம். கரெக்ட்டுங்களா? ஸோ பண்ட்லர்ஸ் என்ன பண்ணும்? இட் ஹெல்ப்ஸ் டு பண்டில் அவர் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட். ஓகேங்களா? அந்த மாதிரி இப்போ ஜாவாக்கு ஜாவா பண்ட்லர் இருக்கு. இந்த டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் டிஃப்ரெண்ட் பண்ட்லர்ஸ் இருக்கு. வென் இட் கம்ஸ் டு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 types ஆஃப் பண்ட்லர் இருக்கு. டு கம்பைல் அவர் கம்பரஸ், அந்த கோடை கம்பேர்ஸ் பண்ணி ஒரு பில்டு கொடுக்கறதுக்கு. அது வந்து வெப் பேக், பார்சர், அதுக்கப்புறம் வீட். கரெக்டா? ஸோ போன கிளாஸ்ல வெப் பேக் இஸ் ஸ்லோ. ஓகேங்களா? ஸ்லோன்னு சொல்ல முடியாது. கம்பேர் டு பார்சல் அண்ட் வீட் இட் இஸ் ஸ்லோப்பா. ஓகேங்களா? அண்ட் டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா npx create react app அப்படின்ற மாதிரி ஒரு கமாண்ட் போட்டீங்கன்னா வில் கெட் அண்ட் டிஃபால்ட் டெம்ப்ளேட். ஓகேங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா வெப் பேக் வந்து டிஃபால்ட்டா வரும் ஆஸ் அ பண்ட்லரா. அண்ட் போன கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, அதான் லாஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா லைக் டே 2 நினைக்கிறேன். டே 2ல வி சா தட் ஹவு டு கான்ஃபிகர் பார்சல் எப்படி இன்ஸ்டால் பண்றது, பார்சல்ஸ் எப்படி ரன் பண்றது. பட் யூ கைஸ் ஸ்டில் ஹேவ் சம் ஃபியூ டவுட்ஸ் நினைக்கிறேன். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? அண்ட் பார்சல்ல பாத்தீங்கன்னா we are not going to use any more like பார்சல் இனிமே யூஸ் பண்ண போறது. we are only going to focus on wheat. ஓகேங்களா? wheat is the best. ஓகேங்களா? கம்பேர் டு திஸ் 3, wheat is the best. ஓகேங்களா? வீட் எப்படி கான்ஃபிகர் பண்றது எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we saw an important concept called JSX. கரெக்டா? போன கிளாஸ்ல JSX பார்த்தோம். JSX என்னன்னு சொல்லியிருக்கேன். இட்ஸ் அன் HTML லைக் சின்டாக்ஸ். கரெக்டா? நம்ம HTML CSS பண்ண மாதிரி எக்ஸாக்டா விஷயங்களை அதில் பண்ண போறோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்த இம்பார்ட்டன்டான கான்செப்ட் என்னது? வாட் இஸ் காம்போனன்ட்ஸ் அப்படின்றது பார்த்தோம். வாட் இஸ் காம்போனன்ட்ஸ் பா? இட்ஸ் அ நார்மல் JavaScript function which is written as a piece of JSX. கரெக்டா? எப்படி வந்து ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவீங்க? அது ஆர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸா இருக்கலாம், இல்லை நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம். சேம் சின்டாக்ஸ், பட் இட் சுட் ரிட்டன் அஸ் அ பீஸ் ஆஃப் JSX. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எப்படி ரெண்டர் பண்றது அப்படின்றதையும் பார்த்துருந்தோம். 3 ways இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் 3 golden rules. கரெக்டா? ஸோ இதை நம்ம சின்னதாக ஒரு இது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு. பண்ணிட்டு வில் ஸ்டார்ட் அப் வித் வீட்டுப்பா. கிளியரா? ஸோ உங்களுக்கு ஒரு ரீகால், ஒரு சின்ன காம்பனன்ட் மட்டும், ஒரு ஹெடர் காம்பனன்ட் மட்டும் பண்ணிட்டு வில் ஸ்டார்ட். ஓகே? இட் வில் டேக் only 2 to 3 minutes.
ஸோ இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா day4.js வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஆல்ரெடி எவ்ரி திங் இஸ் ப்ரீ செட்டப். நான் இருந்தாலும் திரும்பி நம்ம வீட் கான்ஃபிகர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் வி ஹவ் டு இம்போர்ட் என்னதுப்பா, ரியாக்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வி ஹவ் டு இம்போர்ட். ஓகே, ரெண்டுமே இம்போர்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ரைட் சம்திங் ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோட். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ரியாக்ட் எலமெண்ட் பா, ரியாக்ட் எலமெண்ட். ரியாக்ட் எலமெண்ட் எப்படி எழுதுது, கான்ஸ்ட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க ரியாக்ட் எலமெண்ட்ஸுக்கு, இல்ல HTML எலமெண்ட்ஸுக்கு. ஹெட்டிங் கரெக்டா, ஹெட்டிங் இஸ் எலமெண்ட் கரெக்டா. இது வந்து எலமெண்ட்ஸ் பா. ஓகேவா, எப்படி கிரியேட் பண்றது, நம்ம வந்து கிரியேட் ரியாக்ட் ஆப் அந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போறது இல்ல. என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருந்தோம், ஃபர்ஸ்ட் ரியாக்ட் எலமெண்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணோமா டு கிரியேட் திஸ் டைனமிக்லி. பட் ஆனால் இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம என்ன பண்ண போன கிளாஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணோம், நம்ம கிரியேட் ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் யூஸ் பண்றதுக்கு பதிலாக நார்மலா JSX யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நார்மலா நம்ம HTML எழுதுற மாதிரி எழுதிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், கான்ஸ்ட் ஹெட்டிங் எலமெண்ட் அப்படின்றத வச்சுக்கலாம் பேரு. ஹெட்டிங் எலமெண்ட் ஈக்குவல் டு h1 அப்படின்றத வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து இது வந்து என்னது, ரியாக்ட் எலமெண்ட். கிளியரா இது. நெக்ஸ்ட் வில் கிரியேட் அ காம்போனன்ட் ஆர் ரியாக்ட் காம்போனன்ட் எப்படினாலும் சொல்லிக்கலாம். பட் காம்போனன்ட், there are two types of component. One வந்து function based component and class based components. மாடர்னா பார்த்தீங்கன்னா we are only going to concentrate on function based components. function based components கான டெஃபினிஷன் சொல்லிட்டேன். it is a normal javascript function அப்படின்றது. ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ற, ஒரு array function கிரியேட் பண்ணுவோமா, const heading is equal to ஒரு ஓப்பன் கலி கர்ஸ் கலி. கிளியரா, இது வந்து ஒரு நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். இந்த ரிட்டர்ன் இந்த கர்லிஸ் போட்டோன்னே நம்மளுக்கு என்ன தெரியணும்ப்பா, உடனே நம்ம மைண்ட்ல வந்து ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய வேர்டு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன். கரெக்டா, so you have to put a word return. so இதுல வந்து நம்ம என்ன லைக் இது வந்து ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்டா இல்லனா வந்து இட் இஸ் அன் ஃபங்க்ஷனா. இப்ப சூப்பர்ப்பா, இதை நம்ம எப்படி வந்து ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்டா கன்வெர்ட் பண்றது ஃபங்க்ஷன்ல இருந்து. எஸ் சூப்பர், we have to return a JSX. சும்மா ஒரு ஹெட்டிங் வந்து ரிட்டர்ன் பண்ணுவோமா, ஹெட்டிங் ஹாய். இப்போ வந்து இது என்னது, ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். கிளியரா, எப்படி ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்றது, எப்படி ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் கிரியேட் பண்றது அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் இதை கிரியேட் பண்ணிட்டேன், இதை நான் ரெண்டர் பண்ணணும். கரெக்டா, டைனமிக்கா நான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், HTML ஃபைல்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலை மாத்தணும். எந்த ஃபைலை மாத்தணும், இந்த ஃபைல் பாத்தீங்கன்னா இதுக்கு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, தெரியுதுங்களா. சோ நம்ம என்ன பண்ண போறோம், டே 3ல இருந்து டே 4க்கு எடுத்துட்டு போறோம். கிளியரா, இந்த பாயிண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் we have to create that root பா. ஓகேங்களா, எங்க வந்து நம்ம இது பண்ண போறோமோ அதை செலக்ட் பண்ணணும். const root is equal to அது என்னது, react dom dot ஆக்சுவலா ரெண்டர். ஓகேங்களா, ஆக்சுவலி இங்கே எழுதலாம், பட் ஜஸ்ட் கிரியேட் ரூட். ஃபர்ஸ்ட் கிரியேட் ரூட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குமே, take the button. கிளியராப்பா, இது வந்து என்ன பண்ண போறது, இட்ஸ் கோயிங் டு ஜஸ்ட் செலக்ட் த திங். அண்ட் இப்போ நம்ம இங்க வந்து ரெண்டர் பண்ணணும். கரெக்டா, இது வந்து ரெண்டு ஆர்குமெண்ட் எடுத்துக்கோ. ஒன்று வந்து எங்க ரெண்டர் பண்ணணும்ன்றத சொல்லிட்டு என்ன ரெண்டர் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லணும். நம்ம என்ன ரெண்டர் பண்ணணும், திஸ் ஹெட்டிங் காம்போனன்ட். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எப்படி ரெண்டர் பண்றது, டைரக்டா நம்ம எலமெண்ட் இங்க கால் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி ஸ்டார்ட் பண்றது, எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்றது தெரியலன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், we have to go to the package.json
செக் இஃப் தேர் இஸ் எனி ஸ்கிரிப்ட்ஸ். ஸ்கிரிப்ட் என்ன இருக்கு, ஸ்டார்ட்ன்ற ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. அப்ப நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், npm run அங்க இருக்க வேர்டு என்டர் பண்ண என்ன ஆகும், பார்சல் வில் ஸ்டார்ட் அவர் கோட் தான். தெரியுதுங்களா? see it's starting at okay. ஓகே, டே 4 இல்லாம டே 1 ஸ்டார்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கிவ் மீ a second. ஓகே, ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா இங்க கேட்ச் பண்ணி வச்சிருச்சுப்பா. இதே மாதிரி நிறைய எரரும் நிறைய பேருக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும், இஃப் தேர் இஸ் சம் எரர் இங்க ஸ்டார்ட் பண்ண முடியாம எரர் வந்துச்சுன்னா இந்த கேட்ச் ஃபைலை டெலீட் பண்ணிருங்கப்பா. டெலீட் திஸ் கேட்ச் ஃபைல் அண்ட் திஸ் டிஸ்ட் ஃபைல். ஓகேவா, ரெண்டுமே டெலீட் பண்ணிருங்க. இன்கேஸ் டெலீட் பண்ண முடியலன்னா நீங்க ஆல்ரெடி இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சர்வர் ஸ்டார்ட்ல இருந்துச்சுன்னா இந்த ஃபைலை டெலீட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும், இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணணும், இல்ல Ctrl+C அழுத்தினீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும் சர்வர். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், இந்த ஃபைலை டெலீட் பண்ணணும்ப்பா. புரியுதுங்களா? இஃப் சம் எரர்ஸ் பார்சல்ல வந்துச்சு அப்படின்னா சொல்றேன், யூ நாட் கோயிங் டு யூஸ் பார்சல், பட் இருந்தாலும் நான் சொல்றேன் இந்த இதை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க திரும்பி வந்து என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ஸ்டார்ட் npm ஸ்டார்ட். நம்ம வந்து ஆல்ரெடி கான்ஃபிக் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், npx parcel index.html போடலாம். கிளியரா? பாத்தீங்களா அலோ வருதா? இது வந்து எலமெண்ட் ரெண்டர் பண்ணிருக்கோம்ப்பா. இப்போ எனக்கு காம்பனன்ட் ரெண்டர் பண்ணா நான் எப்படி ரெண்டர் பண்ணணும், 3 ways இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு வே சொல்லுங்க பார்ப்போம். ஜஸ்ட் டைப் இட் இன் chat. எனி ஒன் வே டு ரெண்டர் திஸ் காம்பனன்ட். சூப்பர். செல்ஃப் க்ளோசிங் டாக்ஸ் கரெக்டா? கிளியராப்பா? இந்த கான்செப்ட் தான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. இந்த பண்ட்லர் தான் வந்து ஓவராலா ரன் பண்றதுக்கே நம்ம யூஸ் ஆகுறது பண்ட்லர் தானா? ஆமா. ரியாக்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்கா எதுவும் அந்த ரன் பண்ற கான்செப்ட்லாம் இல்ல இது பண்ட்லர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதை ரன் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் பண்ட்லர். ரியாக்ட் மட்டும் எல்லா எந்த இது யூஸ் பண்ணாலுமே நம்ம பண்ட்லர் யூஸ் பண்ணாதான் ரன் பண்ணலாம். ஆமா. சோ ஆமா எக்ஸாக்ட்டா. அண்ணா சொல்லுங்க. அண்ணா இப்ப பண்ட்லர்ல நம்ம பார்சல் பண்றப்ப index.html கொடுக்குறோம்ல. ஆமா. இப்போ வந்து நம்ம index.html ஒரு ஃபைல் மட்டும் தான் யூஸ் பண்றோம், அதனால கொடுக்குறோம். சப்போஸ் இப்போ 2-3 ஃபைல் கிரியேட் பண்ணியிருந்தா அது எப்படின்னா இது பண்றது? இப்போ index.html நம்ம ஒரு ஃபைல் தான் இருக்கு, அதனால அதை மட்டும் பார்சல் பண்றோம்னா இப்போ ஒவ்வொரு பேஜுக்கும் நம்ம லிங்க் வச்சிருப்போம்லண்ணா, அது எப்படி? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியாக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஜ் தான் இருக்கும். ரியாக்ட் இஸ் a சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஸோ ஒரு பேஜ் தான் இருக்கும். நீங்க மல்டிபிள் பேஜஸ் போகணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க about.html அந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா we have to use something called router concept. ரவுட் தான் பண்ண முடியுமே தவிர்த்து ஒரு பேஜ் தான் நம்மளுக்கு டிஃபால்ட்டா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பேஜ் தான் வச்சிருப்போம். இதே பேஜ்ல தான் நம்ம திரும்பி என்ன சொல்றது, உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ வந்து வேற பேஜுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆஃபர்ஸ் அப்படின்ற போது இல்லை ஹெல்ப்புக்கு போகுதுன்னா இந்த இடத்துல வந்து அங்க இருக்கிறத எடுத்துட்டு இப்போ திரும்பி வந்து இந்த இடத்துல இந்த டிப்ல வந்து இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே அது டைனமிக்கா ஆட் பண்ணிடும். ஒரு பேஜ் தான். இந்த கம்ப்ளீட் HTML அங்க இருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணிட்டு இங்க ஜஸ்ட் இங்க ஆட் பண்ணிடும். சேம் இப்போ நம்ம திரும்பி வந்து மெயின் பேஜுக்கு வந்தோம் அப்படின்னா அங்க இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இந்த HTML வந்து இங்க ஆட் பண்ணிடும். ஓகேங்களா? இம்போர்ட் பண்ற மாதிரி அந்த இதுல இம்போர்ட். ஆமா, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இங்க எடுத்துட்டு வந்து போட்டுரும், திரும்பி எடுத்துரும். அந்த மாதிரி மாத்தி நம்ம ரவுட் பண்ண அங்க டைனமிக்கா அது வந்து டாம மேனிபுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு ரியாக்ட் ரவுட்டர் டாம் யூஸ் பண்றோம். ஓகே. ஓகேங்க, சூப்பர். நம்ம பார்க்கலாம் அது நிச்சயமா. நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் 2 டேஸ்ல வந்து நம்ம ரவுட்டர் டாம் பார்க்கலாம். சோ ஸ்பெசிபிக் index.html மட்டும் ரன் பண்ற கமாண்ட் என்ன? npx ஓகே, நான் உங்களுக்கு சொல்றேன். npx
பார்சல் ஓகே index.html. ஓகேங்களா? ஓகே npxங்கிறது இங்க என்ன எக்ஸிக்யூட் பண்றது. ஓகே பார்சல் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுக்கு npx. ஓகே சிங்கிள் ஃபைலா கொடுக்கும்போது npx யூஸ் பண்ணணும். ஆமா, ஒரு பேக்கேஜை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஓகே சோ வந்து ரன் பில்டுங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது? npm ரன்ன்றது பாத்தீங்கன்னா ரன் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ரன் ஸ்டார்ட் இல்லாம ரன் பில்டுன்னு சம் கமாண்ட்ஸ் பில்ட் வந்து இந்த நான் சொன்னேன்ல உங்களுக்கு கோட வந்து பண்டில் பண்றதுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த 2 ஃபைல் கிரியேட் ஆகும், ரன் பில்ட் பண்ணும்போது தான் இது கிரியேட் ஆகும். ஓகே பண்ட்லர் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம பில்ட் யூஸ் பண்ணணும். அப்பயும் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகே சரி, ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் கான்செப்ட்க்கு போலாம். வில் க்ளோஸ் திஸ். உங்களுக்கு நான் சொல்லணும்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்டு இதில் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். npm அது இன்ஸ்டால் பண்ணும்போது டிபெண்டன்சி அரேலையும் நம்ம அதை டெவ் டிபெண்டன்சிஸில் ஆட் பண்ணணும்னா -d போட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் தான் ஐன்றது. ஓகேங்களா? இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இப்போ இந்த பேக்கேஜ் நான் வந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியாச்சா, இந்த பேக்கேஜ்.jsonல வந்து உள்ள இருக்கிறது சரிங்களா? என்னென்ன பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம், நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், பார்சல் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த பார்சலை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைக் பேக்கேஜை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா வில் யூஸ் npx பார்சல் அண்ட் அந்த ஃபைல் நேம். இது எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா? எனக்கு வந்து பில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னா, நீங்க பில் பண்ணணும் மீன்ஸ் நான் சொன்னல பண்டில் பண்ணி உங்க கோடை வந்து கம்ப்ரஸ் பண்ணி எல்லா விஷயங்கள் எல்லாமே பண்ணக்கூடியதுன்னு தெரியுதுங்களா? இந்த விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா npx பார்சல் பில்ட் index.html கொடுக்கணும். அதுவும் npx தான். ஓகேங்களா? when you configure it in script files இந்த இடத்துல வந்து நீங்க போட்டீங்க, இல்ல எனக்கு ஒரு வாட்டி npx போற கஷ்டமா இருக்கு, I want to put it npm run அப்படின்றத போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், இங்கேயே வந்து ஸ்டார்ட் பில்ட்னு சொல்லிட்டு 2 ஸ்கிரிப்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்க ஸ்கிரிப்ட்ஸ்ல கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், npm run start npm run build அப்படின்றது கொடுக்கலாம். ஏன்னா இது ஸ்கிரிப்ட்ஸ்ல இருக்கு. அப்ப நீங்க ரன் யூஸ் பண்ணணும். இல்ல நான் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வச்சுல டைரக்டா யூஸ் பண்ணனும்னா npx. கிளியரா? சரி, ஓகே. வந்து நம்ம முக்கியமான கான்செப்ட் போலாம். அந்த npm run build மட்டும் கொஞ்சம் புரியுங்க எனக்கு. both npm run start and run build ரெண்டுமே ஒரே கமாண்ட், ஒரே சேம் சிமிலர் ஒர்க் தானே பண்ணும். எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்க ரியாக்ட் கோட் பண்ணிருக்கீங்கல்ல, அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கமாண்ட். ஓகேங்களா? பில் பண்றதுன்றது இந்த பேக்கேஜஸ் இருக்குங்களா, இந்த கோட் வருதுல்ல, இந்த டிக் ஃபைல்ஸ் இதெல்லாமே கிரியேட் பண்றது. அண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பில்ட்ல தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். தெரியுதுங்களா? ஸோ நீங்க பில் பண்ணீங்கன்னா இந்த கம்ப்ளீட் கம்ப்ரஸ்ட் வெர்ஷன் ஆஃப் அந்த exe ஃபைல் வந்து ரெடி ஆயிடும். பில்ட் வந்து ஜஸ்ட் பில்ட் பண்றதுக்கு நீங்க சர்வர்ல ஃபைனலா நீங்க டிப்ளாய் பண்ணுவீங்கல்ல உங்க கூட, அப்போ வந்து பில்ட் பண்ணக்கூடியது இந்த பில்ட். ஓகே பட் மோஸ்ட்லி ஸ்டார்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஆமா, ஸ்டார்ட் தான் நம்ம வந்து ரன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுவே ஆட்டோமேட்டிக்கா பில்ட் பண்ணிக்கும். ஒரு தடையும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டைமையும் இந்த ஃபைல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கும். ஓகே சோ பில்ட் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்போ? நம்ம டிப்ளாய் பண்ணும்போது. ஸோ நீங்க உங்க சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணிட்டீங்க, ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து ரியாக்ட் ஆப் வந்து பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு சிடிலயோ இல்ல ஒரு டிரைவ்லயோ போட்டு தானே நீங்க இன்ஸ்டால் பண்ணுவீங்க உங்க சாஃப்ட்வேர்ஸ்ல, இல்ல டவுன்லோட் பண்ணீங்களா ஜூம் exe. ஸோ அந்த ஃபைலை கிரியேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் வந்து பில் கமாண்ட். ஓகே ஓகே ஓகேப்பா. இன்னைக்கு வந்து நம்ம முக்கியமா வந்து 2 கான்செப்ட்ஸ் பார்க்கணும். என்னன்னா you have to see props and listing. ஓகேங்களா? இந்த ப்ராப்ஸ் லிஸ்ட் கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இது நிறைய விஷயங்கள் இருக்கு, இதுக்குள்ள நம்ம டீடைலா போய் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி we'll configure few things called beat.
தெரியுதுங்களா? வீட் அண்ட் டெய்ல்விண்ட். டெய்ல்விண்ட் கான்ஃபிகர் பண்ணோமா? இல்லை தானே இன்னும். வீட் டெய்ல்விண்ட் அண்ட் வில் ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் ஒரு சின்ன ஒரு 3 கார்ட்ஸ் மாதிரி சும்மா போட்டுக்கலாம். ஐ ஜஸ்ட் ஷோ யூ தட் கிரிட் கான்செப்ட்ஸ் ஒர்க் ஆகுதா அப்படின்றத பண்றதுக்காக. ஐ திங்க் இது பார்த்தோமா? இல்லை தானே? ஷுவர் தான். இல்லைங்களா? இல்லை, ஓகே ஓகே. ஸோ நம்ம இதை ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வில் கோ இன்டு திஸ் முக்கியமான கான்செப்ட் லைக் ப்ராப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எந்த பண்ட்லர்ஸ் எப்படி வீட் பண்ட்லர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ட் முக்கியமா நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ரியாக்ட் இன்ஸ்டால் பண்றோம் இந்த பேக்கேஜ் மேனேஜர்ஸ் எல்லாம் வச்சு. என்னென்ன பேக்கேஜ் மேனேஜர்ஸ் வச்சு பண்ணிடணும்? ஒன்று பார்சல் வச்சு. அண்ட் இந்த நான் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்றேன். வெப்பேக் அந்த டிஃபால்ட் பாய்லர் பிளேட் கோடுன்னு சொல்லுவாங்கப்பா. நீங்க HTML :5 கொடுத்த ஒரு பாய்லர் பிளேட் கொடுக்குது இல்ல, அதே மாதிரி இந்த ரியாக்டுக்கும் அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பண்ணி அதுவே ஒரு பாய்லர் பிளேட் கோடு கொடுக்கறதுக்கு தான் இந்த வெப்பேக் வச்சிருக்க கமாண்ட் பார்த்தீங்கன்னா npx create react app. அண்ட் நீங்க நேம் கொடுக்கணும். ஓகேங்களா? பார்சல் எந்த டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸும் கொடுக்கறது இல்லை. நோ டெம்ப்ளேட்ஸ். அந்த பாய்லர் பிளேட் கோட்லாம் எதுவுமே கொடுக்கறது இல்லை. அண்ட் when you come to this நீங்க தான் மேனுவலா கான்ஃபிகர் பண்ணீங்க கரெக்டா பார்சலை. நீங்களே தான் பார்சல் இன்ஸ்டால் பண்ணீங்க. நீங்களே தான் பில் கமாண்ட் ஸ்டார்ட் கமாண்ட் எல்லாம் போட்டீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க மேனுவல் கான்ஃபிகரேஷன்ஸ் மட்டும் தான் அவைலபிலிட்டிஸ் இருக்கு. when you go to this வீட் பாத்தீங்கன்னா டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ்லாம் நம்மளுக்கு ஆஃபர் பண்றாங்கப்பா. கிளியரா? அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு என்ன வெப்சைட் அப்படின்னா வீட் அப்படின்றது போட்டீங்கன்னா when you go to வீட் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குப்பா, இன்க்ளூடிங் ஆல் த ஃபீச்சர்ஸ் இன் பார்சல்ல இருந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே இங்க வீட்ல இருக்குப்பா. எப்படி ஜஸ்ட் கெட் ஸ்டார்டட் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இது தெரியுதுங்களா? npm create வீட் at latest அப்படின்றது தான் கமாண்ட். இது என்ன பண்ணும்? நம்மளுக்கு பாய்லர் பிளேட் கூட கொடுத்துரும்பா. இந்த கமாண்டும் சரி, இந்த கமாண்டும் சரி. ஸோ எப்படி யூஸ் பண்ணலாமா? ஐ வில் காப்பி திஸ். ப்ளீஸ் கிவ் என்டர். இது பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் நேம் கேக்குதுப்பா. நீங்க இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணி இ-காமர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஐ எம் கீப்பிங் இட் React வச்சுக்கிறேன். ஓகேங்களா? பேக்கேஜ் நேம் ஐம் கிவிங் இட் டிஃபால்ட். இது என்னன்னு கேக்குது. ஸோ ஐம் கிவிங் இட் ரியாக்ட். டைப் கேக்குது. நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்ண போறோம். ஐம் கோயிங் டு கிவ் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு 3 கமாண்ட் கொடுக்குது பாருங்க டிஃபால்ட்டா. ஸோ அதுல இருக்க ஃபர்ஸ்ட் கமாண்டை காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் புட் தட் ஃபர்ஸ்ட் கமாண்டை என்டர். தென் கிவ் த செகண்ட் கமாண்டை. செகண்ட் கமாண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஓப்பனிங் திஸ் இன் VS கோட தெரியுதுங்களாப்பா? அதுவே ப்ரீ கான்ஃபிகர்டா இருக்க எல்லா டைப் ஆஃப் பேக்கேஜஸ் எல்லா விஷயங்களையும் இங்க கொடுத்துட்டு அண்ட் அதுவே அசெட்ஸ் சம் பாய்லர் பிளேட் கோட் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. தெரியுதுங்களா? எவ்ரிதிங் இஸ் ப்ரீ கான்ஃபிகர்ட். see செகண்ட் கமாண்டுக்கு போலாமா? அங்கேயே அவங்களே கொடுத்துருப்பாங்க. when you go there it's called npmi. npmi என்ன பண்ணும்? it will just install all the packages. தெரியுதுங்களா? பேக்கேஜ் ஆஃப் JSON மட்டும் தான் இருக்கு. நோட் மாடியூல்ஸும் இன்னும் வரல. ஸோ இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்ன ஃபைல்ஸ் வந்திருக்கு? பேக்கேஜ் ஆஃப் JSON-ம் உங்க நோட் மாடியூல்ஸ் வந்துருச்சு. தெரியுதுங்களா? இப்போ நான் கோட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா. என்னோட ரியாக்ட் அப்ளிகேஷன் நான் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். எந்த ஃபைலில் போய் நான் செக் பண்ணணும்? ஸ்டார்ட் ஸ்கிரிப்ட்ஸை கண்டுபிடிக்கணும்னா எனக்கு பார்சலுக்கு தெரியும்.
மேபி வெப்பாக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னா நான் எங்க போய் செக் பண்ணலாம் கமெண்ட்ஸை? I've told you your file name. சாரி, கொஸ்டின் புரியல. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. இதுலேயே வந்து பாய்லர் பிளேட் கோட் இருக்கு கரெக்ட்டுங்களா? கோட் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் சொல்லியிருக்கேன் ஏதோ ஒரு ஃபைலில் போய் செக் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் கமாண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு. பேக்கேஜ் ஆர் ஜேசன்ல இருக்கும் கரெக்ட்டுங்களா? அதுல வந்து ஸ்கிரிப்ட்ஸ்குள்ள இருக்கும்னு நான் சொல்லிருந்தேன் கரெக்டா? எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் இன்கேஸ் when you go to your ஆர்கனைசேஷன்ல போய் ரியாக்ட் ப்ராஜெக்ட் இருக்கு, யூஆர் ஒர்க்கிங் ஆன் அ ப்ராஜெக்ட் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க எந்த ஃபைலை ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும், அந்த ப்ராஜெக்ட்ல டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு க்ளோன் பண்ணிட்டு அப்புறம் யூ ஹேவ் டு கோ டு தட் பேக்கேஜ் ஆர் ஜேசன். அங்க நீங்க எந்த ஸ்கிரிப்ட்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். மோஸ்டா ஸ்டார்ட்னே இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம், ஒரு கமாண்டையும் npm run பிளஸ் திஸ் நேம். கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் கமாண்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். npm run என்ன போட்டிருக்காங்க, devனு போட்டிருக்கு கரெக்டா? ஸோ வில் யூஸ் அ dev first. சி அதே மாதிரி அது பண்டில் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கு, ஒரு லோக்கல் டெவ் சர்வர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. தெரியுதுங்களாப்பா? ஒரு பாய்லர் பிளேட் கோட் பாச்சுமா. திஸ் ஹவ் யூ இன்ஸ்டால் வீட் பா. இப்படிதான் வீட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ரியாக்ட் அந்த வீட்டோட டாக்குமெண்டேஷன் போயிட்டு கமாண்ட் போட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிவ் நேம்ஸ், அந்த ரியாக்ட்ன்ற பேக்கேஜ் ஜாவாஸ்கிரிப்ட்னு செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், யூ வில் கெட் திஸ் டிஃபால்ட் கோட். அதுவே ஸ்ட்ரக்சர் பண்ணி தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். ரியாக்ட் ஆமே எவ்ரிதிங். இஸ் திஸ் கிளியர்? வீட் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு? இட்ஸ் டு பண்டில் த கோட். நம்ம ஆல்ரெடி வந்து 3 பண்டலர்ஸ் பார்த்தோம் கரெக்ட்டுங்களா? இங்க பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பேக் பார்த்தோம். வெப்பேக் வந்து கிரியேட் ரியாக்ட் ஆப்ல வரும்னு நான் சொல்லியிருந்தேன். பார்சல் வந்து போன கிளாஸ்ல பார்க்கணும் கரெக்ட்டுங்களா? அண்ட் வீட் வந்து இந்த கிளாஸ்ல பார்க்குறோம். இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்றது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கோட் கரெக்ட்டுங்களா? வீட் இஸ் அ லைப்ரரி தான், சாரி என்னது, ரியாக்ட் இஸ் அ லைப்ரரி தான். நம்ம எதுல வந்து பண்றோம், ஜாவாஸ்கிரிப்ட்ல பண்றோம். நம்ம வந்து சர்வர்ஸ்லயோ இல்லை எங்கேயோ போடணும் போது பார்த்தீங்கன்னா we need this code compressed optimized இருக்கணும் கரெக்ட்டுங்களா? ஸோ என்ன பண்றோம், we are going to use something called bundler. எல்லாத்துலயும் பண்ட்லர் இருக்கும். ஜாவா கோட் நீங்க பண்ணீங்கன்னா கோட் பண்ணீங்கன்னா ஜாவா பண்ட்லர் இருக்கும். சரி, நம்ம ஜாவா ஸ்கிரிப்டோட பண்ட்லர் பார்த்தீங்கன்னா இப்போ வீட் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணும், கம்ப்ரஸ்டா நம்மள வந்து ஒரு பில்ட் ஃபைல் வந்து கொடுக்கும் கால்ட் டிக்ஸ்டர். இதுல வந்து கம்ப்ரஸ்ட் கோட் இருக்கும். இதுதான் நம்ம வந்து சர்வர்ல வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். கிளியரா? ஓகே. ஸோ மேபி வில் யூஸ் வீட் ஆர் நீங்க பார்சல் யூஸ் பண்ணலாம், வெப்பேக் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வீட்டை இன்ஸ்டால் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்றது வீட்டை இன்ஸ்டால் பண்றோம்ல, வீட்டை இன்ஸ்டால் பண்ணும்போது வீட்டே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஸ்கிராச்ல இருந்து நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணணும் இல்லை, அவங்களே நம்மளுக்கு என்ன பண்றாங்க, ப்ராஜெக்ட்ஸை கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ரியாக்ட் டாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துறாங்க. அண்ட் ESLint கொஞ்சம் இதை பத்தி நான் சொல்றேன், பட் சில பேக்கேஜஸ் எல்லாமே நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துறாங்க, இன்க்ளூடிங் பண்ட்லர். அவங்க பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணி ஒரு சின்ன பாய்லர் பிளேட் கோடு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி வந்து இந்த இந்த சோர்ஸ்குள்ள நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணாம்ப்பா. ஓகேங்களா? வில் ஜஸ்ட் டெலிட் திஸ் சோர்ஸ். என்ன பண்ணலாம், இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ்ப்ளோரிங் இன்டு சோர்ஸ் இப்போ பார்த்தாலும் ஒன்றும் இருக்காது. தெர் வில் பி a CSV ஃபைல் அண்ட் JSX ஃபைல்ஸ் சம் இந்த ஃபைல்ஸ். பட் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு, வில் டெலிட் இட் ஃபர்ஸ்ட். என்ன பண்ணலாம், வில் டெலிட் இட். அகெயின் வில் கிரியேட் a SRC ஃபோல்டர். எப்பயுமே பாருங்க உங்க கோட் வந்து எங்க இருக்கணும், SRC-குள்ள இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் டாட், நான் என்ன சொல்லியிருந்தேன், பார்சல் வந்து எந்த பிரச்சனையும் இல்லப்பா, நீங்க JSX-னு வச்சுக்கலாம், JS-னு வச்சுக்கலாம். ஆனா வீட் வந்து ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. என்னன்னா நீங்க JSX கோட் எழுத போறீங்கன்னா ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் என்னன்னு வைக்கணும், JSX தான் வைக்கணும். டோன்ட் கீப் இட் JS அப்படின்றத சொன்னாங்க. ஓகேங்களா? இதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேங்களா?
அண்ட் இதுல நம்ம எப்பயும் போல வி கிரியேட் அவர் டூ திங்ஸ். சும்மா ஒரு எலமெண்ட் மட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம் சிம்பிளா இப்போதைக்கு. ஹெட்டிங் எலமெண்ட் சரி. command dot get element by id id போய் அங்க செக் பண்ணீங்க index.html அதே தான் அவங்க கொடுத்துருக்காங்க அப்ப ரூட். ஸோ ஃபர்ஸ்ட் செலக்ட் ரூட் கமா ரூட். கிளியரா? அண்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம் ரியாக்ட் DOM. ஓகேப்பா, இது கிளியர் தானே? இதுல எதுவும் டவுட் இருக்காது உங்களுக்கு? ஆக்சுவலா இப்ப ரியாக்டே நம்ம ஏன்னா நம்ம ரியாக்ட்ல இருந்து எந்த மெத்தட்ஸும் யூஸ் பண்ணல, கரெக்ட்டுங்களா? நம்ம ரியாக்ட்ல இருந்து யூஸ் பண்ண மெத்தட் என்னது? கிரியேட் ரூட் ஞாபகம் இருக்குங்களா? ரியாக்ட் கிரியேட் ரூட் அப்படின்னு சாரி கிரியேட் எலமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஆனா அது நம்ம யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக தானே நம்ம JSX யூஸ் பண்றோம். ஸோ தட் நான் அதை இம்போர்ட் பண்ணல. வில் யூஸ் நம்ம ரியாக்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும் போது ரியாக்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நீங்க அடுத்து ஃபைனலா பண்ணக்கூடிய சேஞ்ச் என்னவா இருக்குன்னா, இங்க ஆல்ரெடி நம்ம அந்த ஃபைல்ல என்ன இருந்துச்சு, சோர்ஸ் டாட் மெயின் இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம என்னன்னு வச்சிருக்கோம், இண்டெக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். இது கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபைலுக்கு போதான்னு பார்த்துக்கோம். ஓகேவா? நம்மளுக்கு எப்பயும் போல தெரியும், ஸ்டார்ட் பண்றதுக்கு npm run dev ஸ்டார்ட் ஆகுதான்னு பாருங்க. கிளியரா? அலோன் வருதா? இல்லை நான் உங்களுக்கு வேற கோடு கூட போட்டு காட்டுறேன். மேபி அலோன் போடுறது இல்லை. வீட்டா கிளியரா? வீட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அண்ட் வீட்டுக்குள்ள வந்து ஒரு பாய்லர் பிளேட் அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே டெலீட் பண்ணிட்டு வெப் ஜஸ்ட் இன்ஸ்டால்டு வீட். ஓகேங்களா? இதுல எப்படி அந்த ஸ்டைல் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஸ்டைல்ஸ் வந்து சொல்றேன். நார்மலா நம்ம எப்படி பண்ணுவோம்ப்பா, சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் பண்ணுவோம், கரெக்ட்டுங்களா? நீங்க நார்மலா ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் நீங்க நார்மலா HTML பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் பண்ணப்பா. HTML இங்க எப்படி ஸ்டைல் கொடுப்பீங்க, ஒரு கிளாஸ் செலக்டர், கரெக்டா? கிளாஸ் செலக்டர் சும்மா ஹெட்டிங்னு கொடுத்துக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம், சிஎஸ்எஸ் ஃபைல்ல போயிட்டு என்ன யூஸ் பண்ணோம்ப்பா, டாட் ஹெட்டிங் அப்படின்றது போடணும். நான் சும்மா வந்து கலர் மட்டும் போட்டுக்கிறேன், கலர் மட்டும் ரெட் அப்படின்ற மாத்திக்கிறேன். ஃபைனலா நான் என்ன பண்ணுவேன், இந்த சிஎஸ்எஸ் ஃபைலை இம்போர்ட் பண்ணணும்ப்பா. இங்க இம்போர்ட் டாட் சேம் டைரக்ட்ல இருக்கு, அதனால சிங்கிள் டாட் என்ன வச்சிருக்கேன், ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். கிளியரா? நார்மல் ஸ்டைலிங்ல யாருக்கும் டவுட் இல்லைல்ல? நார்மலா நீங்க எப்பயும் போல ஸ்டைல் பண்ற மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கலாம். பட் ஐ எம் லைக் வி ஸ்டார்டட் யூசிங் ஃப்ரேம்வொர்க் லைக் சாரி லைப்ரரி லைக் டெய்ல்விண்ட்ல ஃப்ரேம்வொர்க். ஓகேங்களா? சரி, நம்ம டெய்ல்விண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் ஃப்ரேம்வொர்க்ப்பா. ஓகேங்களா? சரி, ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து CDNs யூஸ் பண்ண போறல, we are going to use frameworks. ஓகேங்களா?
இதுல வந்து வீட்டு தான் நம்ம யூஸ் பண்ணோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டேரக்டா இங்க போயிட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் கோ டேக் வீட். இதுல இந்த ப்ராஜெக்ட்ஸ் கிரியேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டோம். செகண்ட் கமாண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. இந்த 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 காப்பி பட்டன் யூஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்க ஸ்டாப் பண்ணுங்க சர்வர் ஸ்டாப் பண்ணிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் திஸ் 2 கமாண்ட்ஸ். ஓகேங்களா? பாருங்க சக்சஸ்ஃபுல்லா என்ன ஆகும் அப்படின்னா tailwind config.js and post.js கிரியேட் ஆகும். சரி ஓகே. ஓகே சரி என்னன்னா இது ரெண்டுமே கிரியேட் ஆகும்பா. இது நீங்க போய் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்குங்களா tailwind config and post config.js. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போங்க. அங்க இருக்க ஸ்டெப்ஸ் மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா tailwind config.jsல இந்த கண்டென்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ண சொல்றாங்க. ஜஸ்ட் காப்பி திஸ். இங்க வந்து எம்டியா இருக்கு தெரியுதுங்களா? ஐம் ஜஸ்ட் ரீப்ளேசிங் இட். இதுல என்ன மீனிங் அப்படின்னா நான் யூஸ் பண்ற tailwind எந்தெந்த ஃபைல்ஸ் எல்லாம் அப்ளை ஆகணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஹலோ இங்க நம்ம பார்சல்ல நம்ம யூஸ் பண்றப்போ டைமிங் தனியா நம்ம கான்ஃபிகர் பண்ணலாமா? tailwind நம்ம கான்ஃபிகர் பண்ணல. நான் பட் வீட்டுக்கு வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா பண்ணணுமா டைமிங் கான்ஃபிகரேஷன்? வீட் இல்ல நம்ம ரியாக்ட்ல இப்ப எப்படி tailwind கான்ஃபிகர் பண்றது அப்படின்றத பார்த்துட்டு போறோம். ஓகே ஓகே ஜெனரலா. ஆமா நம்ம வீட் அந்த பார்சல் வெப்பேக் எல்லாமே பண்ட்லர்ஸ். ஓகே ஜஸ்ட் ரன் பண்ணக்கூடிய வைக்கக்கூடிய டூல் அவ்வளவுதான். ஓகே சரி ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற tailwind வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகணும் தெரியுதுங்களா? ஒன்னு index.html அண்ட் சோர்ஸ்க்குள்ள இருக்க எல்லா ஃபைல்ஸ்லயும் நம்ம tailwind வந்து அப்ளை ஆகணும் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த ஃபைல். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம index.cssல இல்ல ஏதாவது ஒரு ஸ்டைல் ஃபைல்ல இந்த 3 கோடை வந்து காப்பி பண்ணி வச்சிருக்கோம். நம்ம வச்சிருக்கிறது என்னது style.css. எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க டாப்ல இருக்கணும்ப்பா. டாப்ல இருக்கணும் இந்த 3 லைன். இந்த 3 லைன் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 3 டைப் ஆஃப் ஒன்னு காம்போனன்ட்ஸ் இல்ல யூட்டிலிட்டி இல்ல பேஸ் இதுல தான் இந்த சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ் இருக்கும். நம்ம கம்பைல் பண்றோம்ல பண்டில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண எல்லா tailwind சிஎஸ்எஸும் நார்மல் சிஎஸ்எஸ் இந்த மாதிரி வந்து கன்வெர்ட் ஆகி இங்க வந்து அட்டாச் ஆயிடும்பா இந்த இடத்துல. புரியுதுங்களா? ஸோ அது எங்க இருந்து வருதுன்னா இந்த 3 ஃபைல்ஸ்ல இருந்து வருது. இங்க இருக்கும் இங்க இருக்கும் இங்க இருக்கும். ஓகே அதனால இந்த ஃபைல்ஸ் அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட் நார்மலா நம்ம வந்து ஒரு சின்ன இது வந்து டெஸ்ட் பண்றதுக்காக நம்ம இதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட் ஆஃப் இது நம்ம என்ன பண்ணலாம் பிஜி போடலாம். பிஜி பாத்தீங்களா இங்கே உங்களுக்கு சஜஷன்ஸ் வந்துருச்சு. பிஜி ரெட் 500 சும்மா போட்டுக்கலாம். கிளியரா? இதை எப்பயும் போல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் திரும்பி. npm run. கிளியரா? நம்ம tailwind வந்து ரியாக்ட்ல கான்ஃபிகர் பண்ணிட்டோம். நார்மலா நம்ம பண்றது தான் இவ்வளவு நாள் பண்ண அதே விஷயங்கள் தான். பட் we are doing it in react அத JSX. கிளியரா? அங்க ஃப்ரேம்வொர்க்ஸ்ல எது சூஸ் பண்ணுவீங்க? டைல்விட்ல ஃப்ரேம்வொர்க்ஸ்ல போயிட்டு வீக்ல நம்ம சூஸ் பண்ணுவோம். ஆமா. சோ வந்து பண்டலருக்குமே ஸ்பெசிஃபிக்கா இப்போ பார்சல்னா அதுக்கு தனியா டைல்விட். ஓகே ஓகே. இங்க இருக்கு அதோட செட்டப்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றது இருக்கும். ஜஸ்ட் அதே கமாண்ட்ஸ் தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த இது மட்டும் மாறும். இந்த கமாண்ட்ஸ் மட்டும் இந்த இது மட்டும் இது எல்லாமே சேமா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க எது யூஸ் பண்றீங்களா எந்த பண்ட்லர் நான் சொன்னல கிரியேட் ரியாக்ட் ஆப் யூஸ் பண்ணீங்கன்னா கிரியேட் ரியாக்ட் ஆப் ஆர் இஃப் யூ ஆர் யூசிங் பார்சல்னா பார்சல் ஆர் இஃப் யூ ஆர் யூசிங் வீட்னா வீட். ஓகே மொத்தம் மூணே நிறைய இருக்கு இதை தவிர்த்தும். பட் மேக்ஸிமம் இந்த 3 வச்சு தான் இந்த 3 பண்ட்லர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க டு ரன் ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கம்பைல் ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா? சரி ஓகே. சாரி சாரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் திஸ் இஸ் கிளியரா. வில் ஸ்டார்ட் அப் வித் அவர் அந்த சின்ன நம்ம ஸ்டெப்ஸ் பண்ணோம்ல கிரிட்டுக்கு
அந்த கிரிட் ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம்ப்பா. மேபி வில் கிரியேட் அ ஸ்மால் காம்பனண்ட் கால் கான்ஸ்டன்ட். ஓகே, அதை நம்ம அடுத்து கூட பார்க்கலாம். இல்லை வில் சி தட் ஒரு 5 minutes தான் ஆக போகுது. கான்ஸ்டன்ட் கார்டு ஆர் ஹீரோ செஷன் அப்படின்றது போட்டுக்கோங்க. இது பார்த்தோன்னே நீங்க ரிட்டர்ன் போட்டுக்கோங்க. நம்ம going to return multiple lines பா. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஃப்ராக்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஹைரார்க்கியில நம்ம என்ன பண்ணுவோம், கண்டெய்னருக்குள்ள என்ன பண்ணுவோம், வில் கிரியேட் அ சேஃப்டி கண்டெய்னர். சேஃப்டி கண்டெய்னருக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், வில் கிரியேட் அ டிவ்ஸ். அந்த ஹைரார்க்கி ஞாபகம் இருக்குல்ல. ஸோ அதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம், ஐ கிரியேட் அ div. இதுக்குள்ள என்ன இருக்க போது, I'm going to create a 2 Excel. எல்லாமே ஞாபகம் இருக்குது தானே, MX Auto. நெக்ஸ்ட் வில் கிரியேட் என்ன பண்ணுவோம்ப்பா, நெக்ஸ்ட் என்னப்பா பண்ணுவோம், நெக்ஸ்ட் வில் கிரியேட் இதுலயே ஒர்க் ஆகுதா, ரியாக்ட்ல ஒர்க் ஆகுதா அந்த கான்செப்ட் அப்படின்றத பார்க்கறதுக்காக நான் ஷோ பண்றேன். நெக்ஸ்ட் வில் கிரியேட் சேஃப்டி கண்டெய்னர். கரெக்டா, சேஃப்டி கண்டெய்னர் எவ்வளோ வித்துப்பா வைப்போம், நீங்க எவ்வளோ நாள் வச்சுக்கலாம். பட் டிஃபால்ட்டா நம்ம கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா வித் 90%. கரெக்டுங்களா. இஃப் யூ வாண்ட் யூ கேன் கீப் 98 ஆல்சோ, பட் நாட் 100. ஏன்னா இதோட கம்மியா இருக்கணும், இந்த 100ஓட 2% 1% கம்மியா இருக்கும். MX Auto டு மேக் த சேஃப்டி கண்டெய்னர் சென்டரா. நம்ம சும்மா இப்போதைக்கு 3 கிரிட் ட்ரை பண்ணலாம். ஸோ கிரிட் சேம் கிரிட் கால்ஸ் உங்களுக்கே தெரியும், நான் ஷார்ட்கட்ல சொல்லியிருக்கேன். ஸோ எப்பயுமே ஃபோன் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ஒன்றா தான் இருக்க போகுது. அண்ட் கிரிட் கால்ஸ் 3 from MD அப்படின்றது மாதிரி ஓகேங்களா. ஸோ மொபைல் ஸ்க்ரீன்ஸ்ல வந்து மூணு காலம்ஸ் எடுத்துக்கணும், ஃபோனில் வரும்போது ஒரு காலம்ப்பா. ஸோ இப்போ இங்கே டோட்டலாக எவ்வளோ டிப்ஸ்ப்பா இருக்கும், நான் சொன்ன ஷார்ட்கட் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிப்ஸ் இருக்கும். இது ரூல் கிடையாது, ஸ்டெப்ஸ். ஓகே 3 சூப்பர். வி வில் ஹேவ் 3 டிப்ஸ். கரெக்டா 1. ஏன்னா இங்கே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கவுண்ட் 3, அப்போனா 3 டிப் நிச்சயமா இருக்கணும். இதுக்குள்ள தான் கண்டென்ட் வந்து ரேப் பண்ணணும். கரெக்டுங்களா. ஸோ நான் சும்மா இப்போதைக்கு வச்சுக்கிறேன். I'm putting it as card 1. I'm giving it as card 2. இங்கே நான் இப்போ எதுவும் பண்ணலப்பா, பட் ஜஸ்ட் I'm putting it. ஓகேங்களா, ஜஸ்ட் ஃபார்மேட் டேட்டா. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டு கொடுத்துக்கலாம். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50. ஓகே பட் சாரி 50 பிக்சல்ஸ் ஹைட்டா. அண்ட் இதுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிஜி ரெட் 500. ஒரு இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். கிரே கொடுத்துப்போம். ஓகே, அண்ட் ஃபைனலி இதை நம்ம என்ன பண்றோம், we have to render it. கரெக்டா, we'll render it by calling the component. இது வந்து ஃபங்க்ஷன் காம்பனன்ட் பா. அதனால ஃபங்க்ஷன் காம்பனன்ட் ரெண்டர் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா. we got 3 cards. சின்னது படுத்தலாமா, மேபி மொபைல் லைக் டேப்ஸ்ல வந்து 2 கிரிட்ஸும், லேப்டாப்ஸ்ல வந்து வில் ட்ரை அப்பா. லேப்டாப்ஸ்ல வந்து எனக்கு 3 வேணும் அப்படின்ற மாதிரி பண்ணலாம். கிரிட் கால்ஸ் 3 போட்டுக்கலாம், 4 கூட வச்சுக்கலாம். தெரியுதுங்களாப்பா, ஒர்க் ஆகுதுங்களா. சேம் கான்செப்ட் 1 2 3. இல்ல இப்ப ஃபிராக்மெண்ட்ஸ் கொடுத்தங்காட்டி அதை வந்து பேரண்டா கன்சிடர் பண்ணிக்காதீங்க. அதுவும் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் கிவ் டேட்டா இதுவுமே கரெக்ட் தான் ஓகேங்களா. அப்படி ஃபிராக்மெண்ட் கொடுத்தா அதை வந்து பேரண்டா கன்சிடர் பண்ணாங்களா பண்ணாதீங்க. இல்லை இது வந்து என்னன்னா
லைக் அது வந்து சும்மா ஒரு ரேப்பர் இது மாதிரி தான். இதுதான் ஆக்சுவலாக உங்கள் கோட்ல வந்து டிவ்வா இருக்கும். நம்ம தான் ஃப்ராக்மெண்ட்ஸ் கொடுத்து அது டிவ்வாவே நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாதுல்ல நம்ம கோட்ல. ஓகேங்களா. சப்போஸ் நம்ம டிம்னு கொடுத்துருந்தா தான் ப்ராப்ளம் அந்த மாதிரி கரண்ட். ஆமாம், நீங்கள் டிவ்வா கொடுத்தீங்கன்னா இது வந்து பேரண்ட் எடுத்துக்கும், அவ்வளோதான். ஓகே ஓகே, ஐ திங்க் அவர் கான்செப்ட் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் இயர் அப்படின்றத சொல்லிட்டேன். ரியாக்ட்லையும் சேம் விஷயம் தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. அங்கே என்ன பண்ணுவீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து இதில் எழுதிடுவீங்க, டேரெக்டான ஃபைலில் எழுதிடுவீங்க கோட. இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க, JSXன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி சேம் அதே மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஆல் யுவர் டெய்ல் வெண்ட் நம்ம சொன்ன ரெஸ்பான்சினஸ் கான்செப்ட்ஸ் எவ்ரி திங் கிளியரா. ரெண்டர் பண்ணுறதுக்கு மட்டும் ரெண்டர் மெத்தட் யூஸ் பண்ணிப்பீங்க. ஓகே, வில் ஸ்டார்ட் அவர் கான்செப்டை. ஃபர்ஸ்ட் கான்செப்டை ப்ராப்ஸ் பார்க்க. ஓகேங்களா. இந்த வீக்ல JS யூஸ் பண்ண மாட்டோம், JSXல எல்லாமே எழுதிடுறோம். நான் சொன்னல இது எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் தான். அட் எண்ட் வந்து நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் தான் கன்சிடர் பண்ணணும். சோ JS யூஸ் பண்ணவே மாட்டோம். ஓகே, இல்ல இங்க வந்து என்ன சொல்லிருந்தேன்னா, இங்க நீங்க JSன்னு வச்சுக்கலாம். நான் போன கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். அது பார்சலுக்கு வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். வீட்ல வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க JSX தானே இங்க எழுதுறீங்க, இது வந்து JSX தானே, அப்ப நீங்க ஃபைல வந்து JSXனே வைங்க அப்படின்றது அவங்க ஸ்ட்ரிக்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இது நீங்க அந்த பண்ட்லர் யூஸ் பண்றீங்க, வீட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா JSX எழுதுறீங்கன்னா JSX தான் வைக்கணும் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் நேம். JSன்னு வச்சா எரர் கொடுக்கும். ஓகேங்களா. ஓகே, நவ் வில் ஸ்டார்ட் அவர் முக்கியமான கான்செப்ட் ப்ராப்ஸ். ப்ராப்ஸ்னா என்னன்னா ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் பா. என்னது ஷார்ட் ஃபார்ம்? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வில் டேக் திஸ் அமேசான் ஆர் ஸ்விக்கி ஏதாவது ஒரு விஷயம். ஓகேங்களா. பிஃபோர் ஸ்டார்டிங் ப்ராப்ஸ் வில் ட்ரை டு ரெண்டர் திஸ் கார்ட்ஸ் பா. என்னது இந்த மாதிரி ஒரு கார்டு மாதிரி சும்மா ரெண்டர் பண்ணலாம். நம்ம ஒரு இ-காமர்ஸ் ப்ராஜெக்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வில் ஸ்டார்ட். ஓகே, வில் ஸ்டார்ட் வித் அமேசானே. வை நாட் வில் ஸ்டார்ட் வித் அமேசான். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணுவோமா, இங்க வந்து இங்க இருக்க மாதிரி வில் ட்ரை டு லிஸ்ட் இட் அவுட். வில் கிரியேட் அ okay, we'll create something called body. ஒரு பாடி காம்பனன்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இது போட்டோன்னு நம்மளுக்கு என்ன வரணும், ரிட்டர்ன்ற வேர்ட் ஞாபகம் வரணும். ரிட்டர்ன்ற வேர்ட் ஞாபகம் வந்தோடனே four things. We'll create a card. ஓகேங்களா. create a wrapper class. இதுல வந்து ஒரு இமேஜ் இருக்கு. மேபி I'll copy this link. நம்ம இப்ப ஸ்டைல்ஸ்ல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வேணாம்ப்பா. வில் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த கான்செப்ட். ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. SRGல ஆக்சுவலா இந்த லிங்க் பா. அவங்க S3ல இருந்து போட்டிருக்காங்க இது லிங்க். ஆல்ட்ரல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட் இமேஜ் அப்படின்றத போட்டுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சும்மா வந்து டைட்டில் இருக்கு, நம்ம ஒரு பேராகிராஃப்ல போட்டுக்கலாம். ஆர் H2ல வந்து போட்டுக்கலாம்.
x2ல ஓகே பேராகிராஃப் மேபி ஒரு இன்னொன்று பேராகிராஃப் கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஃபில் ஃபோட்டோஸ் கிளியரா அண்ட் ப்ரைஸ் மட்டும் சும்மா ஒரு ப்ரைஸ் போட்டுக்கலாம். அண்ட் we have a button called add to cart button. பை நவ் அப்படின்ற போட்டுக்கலாம். ஓகே ஸ்டில் we are rendering our அந்த இது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், we have to render our body கரெக்ட்டுங்களா? render our body. இதுல நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ரெண்டர்ல மல்டிபிள் யூஸ் பண்ணனும்னா சேம் டாகே அதுல ரெண்டு டாகுமே அந்த ரெண்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு காம்பனன்ட் ஒரு இது ரெண்டர் மெத்தட் வந்து ஒரு இதுதான் எடுத்துக்கும். யூ கான்ட் ரெண்டர் மல்டிபிள் திங்ஸ். நீங்க என்ன பண்ணணும், இது வந்து ஒரு இதுல வந்து ரேப் பண்ணிட்டு நீங்க வந்து ரெண்டர் பண்ணிக்கலாம். ஒரு மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் வந்து நீங்க கால் பண்ணி இது பண்ணணும்னு நினைச்சா ஒரு இதுதான் இங்க ரெண்டர் பண்ண முடியும். சோ வந்து இந்த காம்போனன்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. சோ நான் தனித்தனியா தான் அதை ரிட்டர்ன் ரைட் பண்ணணும். பட் எனக்கு ரெண்டுமே ரெண்டர் ஆகணும்னா அதுக்கு ஆப்ஷன் இல்லை. அதுதான் சொன்னேன். நீங்க ஒரு ரேப்பர் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு ஒரு டிவ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இல்ல இந்த இதுலயே நீங்க வந்து உள்ள கால் பண்ணிக்கலாம். லேஅவுட் மாதிரி நீங்க கிரியேட் பண்ணி ஆப் லேஅவுட்ன்ற கிரியேட் பண்ணிட்டு இங்க நீங்க ஹீரோ செஷனை கால் பண்ணிக்கலாம். ஓகே 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 பாத்தீங்கன்னா ஹீரோ செஷன் இங்க இருக்கு, பிளஸ் இங்க அந்த கார்ட்ஸ் இருக்கு. இப்போதைக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவோம்னா அதனால நான் அதை எடுத்துட்டேன். ஓகே இதோட இமேஜ் சைஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். வில் நாட் டூ எனி மச் ஸ்டைலிங்க. ஓகேங்களா, இமேஜோட சைஸ் கிளாஸ் இப்போ டெய்ல் வின்லேயே போட்டு கம்மி பண்ணிக்கலாம்ப்பா. எப்பயும் போல ஹைட் மட்டும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 56 வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேப்பா கிளியரா. அண்ட் இந்த கார்டுக்கு சும்மா ஒரு பேக்ரவுண்ட் கலரும் கொடுத்துக்கலாம். பிஜி ஒரு மாதிரி சட்டிலா கிரே கலர். எனக்கு ஒரு 2 கார்டு வச்சுக்கோங்க. ஓகே இப்போ எனக்கு இங்க வந்து எத்தனை கார்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 3 கார்ட்ஸ் இருக்கு கரெக்ட்டுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இந்த ஒரு இ காமர்ஸ்ல இருக்க மாதிரி க்ளோஸ் ஆல் ரிமைனிங் திங்ஸா. இப்போ எனக்கு இ காமர்ஸ்ல இருக்க மாதிரி எனக்கு 3 கார்டு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிருக்கேன், HTML நம்ம எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கேன். கரெக்டா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து ஆட் ஃபங்க்ஷன் வந்து இப்போ நான் சொல்றது வந்து இப்போ இமேஜின் பண்ணாதான் உங்களுக்கு இது புரியும். ஓகேவா, நம்ம ஆட் ஃபங்க்ஷன் ஒன்று எழுதியிருந்தோம் கரெக்ட்டுங்களா? ஸோ பிஃபோர் கோயிங் இன்டு ப்ராப்ஸ் ஐ ஜஸ்ட் ஷோ யூ கான்ஸ்ட். இங்க ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆட் ஃபங்க்ஷனோட ஒர்க் என்னது? இட் ஷுட் ரிட்டர்ன் ஆஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் 5 + 5 அப்படின்னு போட்டோன்னா இப்போ நான் இந்த ஆட் ஃபங்க்ஷனை கால் பண்றேன்ப்பா. எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்? எல்லாரும் சேட்ல சொல்லுங்க பார்ப்போம். வாட் லைக் கெட் when I call this add function every time when I call this எனக்கு என்ன கிடைக்கும்பா ஆன்சரா? you'll get 10. கரெக்டா? நான் இதை 2 தடவை கால் பண்றேன், நான் 2 வாட்டி 10 10 வரும். பட் ஆட் ஃபங்க்ஷன் இதான் பர்பஸா? இஸ் திஸ் த பர்பஸ் ஆஃப் ஆட் ஃபங்க்ஷன்? நம்ம ஒரு எலமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது 2 நம்பரா நம்மளுக்கு பாஸ் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் தானே ஆட் பண்ணி நம்மளுக்கு வரணும். ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம், இப்போ இது ஸ்டாட்டிக்கா இருக்கு. இது எப்படி இருக்கு? இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? ஸ்டாட்டிக்கா இருக்கு. பட் இதை நான் டைனமிக்கா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன கொண்டு வருவேன்ப்பா? ரீயூசபிளா கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? ஐ சேஞ்ச் திஸ் டு ஆர்குமெண்ட்ஸும் பேராமீட்டர்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். கரெக்ட்டுங்களா? ஸோ ஐ இன்ட்ரடியூஸ். ஸோ மேபி நான் இங்க வந்து ரெண்டு லெட்டர்ஸ் தான் வேணும்னு வச்சுக்கோங்களேன். டேக்கிங் 2 parameters A B. நான் இங்க என்ன பண்ணுவேன்? ஐ சேஞ்ச் இட் டு A + B
இங்க நான் என்ன பண்ணலாம், அது ஜஸ்ட் பாஸ். இப்போ நான் வந்து இங்க 10,5 ஒரு வாட்டி பாஸ் பண்றேன், 5,5 பாஸ் பண்றேன். நோ ஐ கெட் டைனமிக்கா எனக்கு இங்க என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. கரெக்டா? I'm able to change the contents dynamically. இது இந்த சினாரியோ புரியுதுங்களாப்பா எல்லாருக்குமே? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா, ஸோ டு ரேட்டபிளா நான் பண்றதுக்கு இங்க நான் காட்சை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் இந்த காட்சை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இங்க கார்டு இருக்குப்பா. ஓகேங்களா? இங்க வந்து கார்டு இருக்கு. மேபி நான் உங்களுக்கு இன்னுமே புரியறதுக்காக நான் வந்து இதை கார்டாவே வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ ப்ராடக்ட் கார்டு அப்படின்ற மாதிரி ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஏன்னா காம்பனன்ட் கார்டு வந்து ரீயூசபிள் தானே. நீங்க எட்ரு ஃபுட்டர் மாதிரி இந்த கார்டு ரீயூஸ் தானே பண்ண போறீங்க திரும்பி திரும்பி திரும்பி. ஸோ அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதை நான் ஒரு காம்பனண்டா கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன் இதை காம்பனண்டா பண்றேன்னு புரியுதுங்களா? ரிட்டர்ன் just going to copy this and paste it over here. ஓகே, இப்போ நான் இதை வந்து கால் பண்றேன் அப்படின்னா என்ன பண்ணும், have to use this product card. நான் ஒரு தடவை கால் பண்ணா எனக்கு என்ன ஆகும், ஒரு கார்டு வரும். நான் 2 தடவை கால் பண்ணனா இந்த ஃபங்க்ஷனை, ஓகே there is an error. ஏன் எரர்? ஏன்னா ஒரு காம்பனன்ட் ரெண்டர்ல பாடி சொல்லுங்க. ரெண்டர்ல பாடி கால் டவுட்டா? ஓகே ஓகே நோ இஷ்யூஸ். ஆக்சுவலா நம்ம ப்ராடக்ட் கார்டுல நம்ம அதுக்குள்ள இருக்கனால அதை கால் பண்ணோம். நம்ம இங்க பாடிக்குள்ள கால் பண்ணிட்டோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை காம்பனண்ட்டாக நம்ம பிரிச்சிட்டோம். ஓகேங்களா? இது ஓகே தானே, ப்ராடக்ட் கார்டாக பிரிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் கால் பண்ணியிருக்கேன். இது 2 தடவை கால் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷன் வந்து 2 வாட்டி அந்த கார்டை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் 3 டைம்ஸ் கால் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இப்போ இது எப்படி இருக்கு, ஸ்டாட்டிக்கா இருக்குப்பா. புரியுதுங்களா? இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கு, ஸ்டாட்டிக்கா இருக்கு. இப்போ நான் இதை டைனமிக்கா சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சுன்னா, இங்க நான் பண்ண மாதிரி முன்னாடி வந்து ஸ்டாட்டிக்கா இருக்க மாதிரி இப்போ இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, ஸ்டாட்டிக்கான டேட்டாஸ் இருக்கு. ஸோ தட் இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்டாட்டிக். எத்தனை தடவை கால் பண்ணாலும் எனக்கு அதே டேட்டாஸ் மட்டும் தான் கிடைக்குது. இப்போ இந்த அமேசான் வெப்சைட் எடுத்துக்கோங்க. இங்க பாருங்களேன், இங்க வந்து சம் அதர் கீபோர்டு இருக்கு, இங்க ஒரு வாட்டி கீபோர்டு இருக்கு, தெர் இஸ் சம்திங் லைக் மவுஸ் வித் கீபோர்டு, ட்ராக் பேடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் இப்ப என்ன பண்ண முடியாது, ஒரு ஒரு கார்டுக்கு ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண முடியுமா? ப்ராடக்ட் கார்டு, ஆப்பிள் கீபோர்டு, ஆப்பிள் மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணி நான் இங்க ஒரு தடவையா கால் பண்ணிக்கலாமா? நோல. இல்ல எனக்கு ஆட் பண்றதுக்கு 10 லைக் 15 ரிசல்ட் வரதுக்கு நான் வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், 15 ரிசல்ட் வரதுக்கு 15க்கு ஒரு வாட்டி ஃபங்க்ஷன் ஆட் 1ன்றது 15. சும்மா உங்களுக்கு காட்டுறேன். 10,5 இது வந்து ஆட், இது வந்து 15 நம்மளுக்கு ரிசல்ட்டா கொடுக்கும்பா. நெக்ஸ்ட் வந்து எனக்கு 20 வரணும், நெக்ஸ்ட் வந்து எனக்கு இதுல வந்து 20 வரணும் அப்படின்னா நான் திரும்பி ஆட் 2ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்க முடியுமா? ஆட் 2 அப்படின்னு கிரியேட் பண்ணி இங்க 10 + 10 அப்படின்ட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நோல, ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அதை நான் ஸ்டாட்டிக்கா இருக்கிறத டைனமிக்கா சேஞ்ச் பண்ணணும். கரெக்டா? இங்க எப்படி நம்ம இங்க பாராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணமோ அதே மாதிரி இங்க வந்து நம்ம காம்பனன்ட்ஸ் வந்து டைனமிக்கா சேஞ்ச் பண்றதுக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம், we are going to introduce something called props பா. புரியுதுங்களா? ப்ராப்ஸ் என்ன பண்ணும், நம்ம ஃபங்க்ஷன்ஸை டைனமிக்கா மாத்தும். இங்க எப்படி நம்ம டைனமிக்கா மாத்துச்சோ இதே மாதிரி இங்க வாங்குறீங்கல்ல, இதுதான்ப்பா அங்க வந்து ப்ராப்ஸ் வந்து இங்க ரிசீவ் பண்ண போறீங்க. ஸோ இதுல வந்து 5 விஷயம் தான் நீங்க வந்து கத்துக்கணும். என்னென்னு சொல்லி பாருங்க. ஹவு டு, ஃபர்ஸ்ட் விஷயம் வாட் இஸ் ப்ராப்ஸ் கத்துக்கிட்டீங்களா? வாட் இஸ் ப்ராப்ஸ்ன்ற டெஃபினிஷன். நெக்ஸ்ட் ஒய் ப்ராப்ஸ். கிளியரா? இது ரெண்டுத்துக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ். இது வரைக்கும் ஸ்டாட்டிக்கா இருந்த காம்பனன்ட்ஸ் எத்தனை தடவை கால் பண்ணாலும் சேம் டேட்டாஸ் கொடுக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், டைனமிக்கா சேஞ்ச் பண்ண போறோம். தட்ஸ் வை வி ரிக்வயர் ப்ராப்ஸ். இஸ் திஸ் கிளியர்? 2 கொஸ்டினுக்கான ஆன்சர். 3rd கொஸ்டினுக்கு போலாம்.
how to create a prop. நோட் பண்ணிட்டே வாங்க. how to create a prop. எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது பார்க்கலாம். So to reduce your complexity, I'm only making one card. நல்லா பாருங்க, ப்ராப்ஸ் வந்து கீ வேல்யூ பேர்ஸ் மாதிரிப்பா. ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு இங்க வந்து நேம் கொடுக்கணும், இல்ல பிராண்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. சும்மா ஏதோ ஒரு பேர் வச்சு கொடுத்துக்கலாம். பிராண்ட் அப்படின்றது இது என்னது? ஒரு ப்ராப்பர்ட்டி. இங்க வந்து ஆப்பிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ராப்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்? இட் இஸ் அ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். புரியுதுங்களா? இங்க நீங்க மல்டிபிள் இது கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க இப்ப வந்து ஏன்றது ஒரு இது அந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி இப்ப பிக்கு வந்து ஒரு வேல்யூ, சும்மா எக்ஸாம்பிளுக்கு டைட்டில் அப்படின்னு போதுன்னா டைட்டில். கிளியரா? மேபி நான் இங்க சும்மா ஒரு போட்டுக்கிறேன் ஒரு டைட்டில். அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? பிரைஸ் இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணிக்கலாம். கிளியரா? எப்படி ப்ராப்ஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கீ வேல்யூப்பா. ப்ராப்ஸ்னா என்னன்னு தெரியும்ல, நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். கீ வேல்யூ பேர்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தோம் நம்மளுக்கு. கரெக்டா? அதே மாதிரி ஒரு கீ ஒரு வேல்யூ, கீ ஒரு வேல்யூ, இதுதான் வந்து ப்ராப்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்போ அவுட் டு ரிசீவ் த ப்ராப்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். எப்படி நான் ரிசீவ் பண்றது? இங்க நான் எப்படி ரிசீவ் பண்ணப்பா? இங்க நான் வந்து எப்படி ரிசீவ் பண்ணேன்? இன்ட்ரடியூஸ் சம்திங் கால் பெராமீட்டர்ஸ். கரெக்டா? அதே மாதிரி நான் இங்க என்ன பண்ணலாம்? ஃபங்க்ஷனுக்கு நான் ஏதாவது ஒரு பெராமீட்டர் வந்து வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு ப்ராப்ஸ்னு வச்சுக்கிறேன். இதை நான் ஃபர்ஸ்ட் கன்சோல் லாக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி வந்து ரிசீவ் ஆகுது, நம்ம காம்போனன்ட்ஸ்க்கு எப்படி வருது, அந்த ப்ராப்ஸ் எப்படி வருது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் விஷயம் கிரியேட் பண்றதுக்கு எல்லாரும் ஓகேவா? ஒரு தம்ஸ் அப். இஸ் இஸ் கிளியர்? எப்படி ஒரு ப்ராப்ஸ் கிரியேட் பண்றது அப்படின்றது. நீங்க என்ன பேர் வேணா வச்சு என்ன வேல்யூஸ் வேணா கொடுத்துக்கலாம். நீங்க ஒரு பேர் வச்சு ஒரு வேல்யூ கொடுத்துக்கணும், பேர் வச்சு வேல்யூ கொடுத்துக்கணும்ப்பா. ஒண்ணுதான் இருக்கணும்லாம் எதுவும் இல்லை, ரூல்ஸ்லாம் எதுவும் கிடையாது. என் நம்பர் ஆஃப் ப்ராப்ஸ் நீங்க கிரியேட் பண்ணி நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். இங்க எப்படி நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் இது வந்து கன்சோல் லாக்ல போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஓ ஐம் கெட்டிங் இட் அப்படின்றது. கிளியர் ஆல் தோஸ் திங்ஸ். உங்களால பார்க்க முடியுதாப்பா எப்படி ரிசீவ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ரிசீவிங் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட். இங்க நம்ம சென்ட் பண்றது எப்படி வருது? இங்க நம்ம சென்ட் பண்றது எல்லாமே இங்க எப்படி ரிசீவ் ஆகுது? ஆஸ் அன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்றதுக்கு ஐ ஹவ் டோல்ட் யூ டூ மெத்தட்ஸ். யாருக்கா ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் த டூ வேஸ் யூ கேன் ஆக்சஸ் ஆப்ஜெக்ட்? ஐ டோல்ட் யூ டூ நோட்டேஷன்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா சூப்பர். ஒன் இஸ் பிராக்கெட் நோட்டேஷன், இன்னொன்னு டாட் நோட்டேஷன். கிளியரா? இப்ப புரியுதுங்களா நம்ம எங்க அந்த ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட்ஸ்லாம் இங்க யூஸ் பண்றோம் அப்படின்றது. இங்க வந்து ஆப்ஜெக்ட்ஸா வருது. இப்போ நான் இங்க எல்லாமே ஸ்டாட்டிக்கா இருக்கு. இப்போ நான் இதை ரெண்டர் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்போ ஓகே நான் சொல்லிடுறேன், அந்த ஸ்டெப்ஸ் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா. ஓகேங்களா? இப்போ வந்து ஹவ் டு ரிசீவ் இட் அப்படின்றது. சும்மா ஷார்ட்டா போட்டுக்கலாம். எப்படி ரிசீவ் பண்ணுவோம்? யூ ஹேவ் டு கிரியேட் சம்திங் லைக் ப்ராபோ ஏதோ ஒன்று. ஓகேங்களா? ஏதோ பேர் வச்சுக்கோங்க, கீப் எனி நேம். இது செகண்ட். இப்போ நான் இதெல்லாம் ரிசீவ்லாம் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஆப்ஜெக்டா வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. சி ஐம் கெட்டிங் இட் அஸ் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்றது தெரிஞ்சிச்சு கன்சோல் லாக்ல பண்ணீங்கன்னா. எப்படி நான் ரெண்டர் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கேர்லிஸ் ஞாபகம் இருக்கா? என்ன ஒன் லைன் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் இந்த கேர்லிஸ்குள்ள எழுதலாம்னு சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கா? பேசிக் கிளாஸ்ல, போன கிளாஸ்ல. ஸோ நீங்க என்ன பண்ணணும்? எப்படி வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணுவீங்க? டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்ஸ் டாட். நம்ம சென்ட் பண்ற வேர்ட்ஸ் என்னது? பிராண்ட் டைட்டில். இல்லைன்னா நீங்க இதுல போய் பாருங்க எப்படி இருக்கு. பிராண்ட் டைட்டில் பிரைஸ். அப்ப என்ன பண்ணுவீங்க? டாட் நோட்டேஷன்ல போனீங்கன்னா ப்ராப்ஸ் டாட் டைட்டில். ஓகே. நெக்ஸ்ட் பிரைஸ்.
எப்படி போவீங்க? ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ப்ராப்ஸ் டாட் பிரைஸ் கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபைனலா வந்து இங்க என்னது டைட்டில். இது எப்படி ப்ராப்ஸ் டாட் டைட்டில். ஆக்சுவலா நம்ம 3 சென்ட் பண்றோம்னு நினைக்கிறேன். பிராண்ட். ஓகே சாரி, திஸ் இஸ் ப்ராப்ஸ் டாட் பிராண்ட். இது கேப்ஸ்ல மாத்திக்கலாம். நீங்க ஸ்மால் கேப்ஸ் அதெல்லாம் இதெல்லாம் வச்சுக்கலாம்ப்பா. இது எரர் கிடையாது, ஜஸ்ட் வார்னிங்க. நான் இது சொல்றேன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம். கிளியரா இது? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னொன்று ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணலாமா? இப்போ பாருங்க, இது டைனமிக்கா இருக்கும் பாருங்களேன். இப்போ நான் இன்னொன்று காம்பனன்ட் கால் பண்றேன். இப்போ நான் ஆப்பிள் 2ன்னு மாத்திக்கலாம். சி இங்க என்ன மாறுது தெரியுதுங்களா? இப்போ டேட்டாஸ் எப்படி இருக்கு? டைனமிக்கா இருக்கு. நம்ம ஃபங்க்ஷனுக்கு என்ன டேட்டா சென்ட் பண்றோமோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இங்க ரெண்டர் ஆகுதுங்களா? நம்ம ஏதாவது ஒரு லைன் ஆஃப் கோட் சேஞ்ச் பண்ணோமா யூஐல? சாரி, யூஐ எதுவுமே சேஞ்ச் ஆகல. எல்லாம் பாருங்க. இப்போ நீங்க ஸ்விக்கி எடுத்துக்கிட்டாலும் சரி பாருங்க, ஸ்விக்கி எடுத்துக்கோங்க, அமேசான் எதுனா பாருங்க, இங்க யூஐ சேஞ்ச் ஆகுதாப்பா? சி ஏதாவது யூஐ சேஞ்ச் ஆகுதா பாருங்க ஒரு கார்டுக்காவது. பட் என்ன சேஞ்ச் ஆகுது? ஒன்லி த டேட்டா. சி அமேசான் செக் பண்ணுங்க, யூஐ சேஞ்ச் ஆகுதா? ஒன்லி த டேட்டா. அப்ப என்ன பண்றாங்க, ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க, அதுக்கு என்ன பண்றாங்க, டேட்டாஸை சேஞ்ச் பண்ணி சென்ட் பண்றாங்க. அப்பதான் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி தே கேன் ரெண்டர் இட். கிளியரா? எப்படி இந்த ப்ராப்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு புரியுதுங்களா? இவ்வளவுதான் யூ ஹேவ் டு லேர்ன் இட் இன் ப்ராப்ஸ் பா. how to receive it, ஃபைனலா how to render it. 5 டாபிக்ஸ். சொல்லுங்க. ஆனா நார்மல் ஃபங்க்ஷன் இந்த ப்ராப்ஸ்க்கு இந்த டிஃபரன்ஸ் மட்டும் ஒரு டைம் சொல்றீங்களா? நம்ம ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்றோம். நார்மல் ஃபங்க்ஷன் தான் இது, தெரியுதுங்களா? இது வந்து நார்மல் ஃபங்க்ஷன் கிடையாது, ஃபங்க்ஷன் காம்பனன்ட். கரெக்ட்டுங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன வச்சிருந்தோம், இது வந்து ஸ்டாட்டிக்கா இருந்துச்சு. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த காம்பனன்ட் நீங்க எத்தனை தடவை கால் பண்ணாலும் என்ன ஆச்சு, இங்க ஸ்டாட்டிக்கா இருக்குள்ள டேட்டாஸ் மட்டும் தான் என்ன ஆச்சு, நம்மளுக்கு ரெண்டர் ஆச்சு. ஸோ 10 தடவை நீங்க இந்த காம்பனண்ட்டை கால் பண்ணீங்கனாலும் அந்த 10 டைம் உள்ள இருக்க டேட்டாஸ் தான் வந்து இதுவாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், டைனமிக்கா சேஞ்ச் பண்ணிருக்கோம். அப்படின்னா இந்த நீங்க இங்க சென்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ் இங்க ரெண்டர் ஆகுதுல்ல, அதே மாதிரி இங்க நீங்க என்ன டேட்டா சென்ட் பண்றீங்களோ அது வந்து நம்ம காம்பனன்ட்ஸ்ல ரெண்டர் ஆகும். இங்க நீங்க என்ன சென்ட் பண்றீங்களோ அந்த டேட்டா சென்ட் ஆகும். நார்மலா பேராகிராஃப் டாக்ல பிரைஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு போல நம்ம டைனமிக்கா இப்போ டைனமிக்கா கூப்பிடுறோம். ஓகே. இங்க நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா இன்னொன்னு ஒரு கார்டு வந்து கிரியேட் ஆயிடும். இன்ஸ்ட் ஆஃப் சேஞ்சிங் ஆப்பிள் 3ன்னு போட்டீங்கன்னா சேஞ்ச் ஆகும். என்ன டேட்டா சொன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். தெரியுதுங்க? யூஐல நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ணல. டேட்டாஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி நம்ம கார்ட்ஸ் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அந்த ஆஃபர்ஸ் புரியுதா? எது கேக்குறீங்க? இதுலீங்களா? அந்த ஆஃபர்ஸ் போட்டுருக்காங்களா இங்க இதுங்களா? அது இல்ல, நீங்க ஜஸ்ட் ஒரு டாக் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க, ஆஃபர்ஸ்னு. நீங்க ஒரு டாக் தீபாவளிக்கு ஒரு ஆஃபர் போடுவாங்க, பிக் பில்லியன் டேஸ்ல ஒரு ஆஃபர் அந்த மாதிரி போடுவாங்க. அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. ஓகே, நம்ம ரொம்ப இன்டெப்தா போல இப்போதைக்கு, நம்ம இ-காமர்ஸ் லாஜிக்குள்ளேயே போகல. ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம தியரிட்டிக்கலா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, அவங்க வந்து சிஎம்எஸ் வச்சிருப்பாங்க. சிஎம்எஸ்ல அவங்க சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா இங்க சேஞ்ச் ஆகுது. ஓகேங்க, அதனால நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஆமா ஆமா. ஓகே ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு நான் அந்த பேராகிராஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணல. நீங்க இப்போதைக்கு இன்ட்ரடியூஸ் பண்றீங்க யூஓ இல்ல அப்படின்னா இங்க நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புரியுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இங்க ஆஃபர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு ஒரு சம் பர்சன்டேஜ் அமௌண்ட்டை நீங்க சென்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் கிளியரப்பா எல்லாருக்குமே? ப்ராப்ஸோட 5 கான்செப்ட். எப்படி ரெண்டர் பண்ணோம், யூசிங்
நல்லா ஜூம் பண்ணி சொல்றேன்ப்பா. ஜஸ்ட் 5 கான்செப்ட்ஸ் 1 2 3 4 5. இது பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ் இஸ் த நத்திங், அவ்வளோதான் ப்ராப்ஸ். ஓகேங்களா இதுக்குள்ள. நெக்ஸ்ட் வந்து நம்ம லிஸ்ட்டுக்கு வரலாம். லிஸ்ட் பேசிக்கா அரேப்பா. லிஸ்ட்னா என்னது? அரே. எப்படி அரே ரெப்ரசன்ட்? சொல்லுங்க. இந்த ப்ராப்ஸ்ங்கிறது சிமிலர் டு ஆப்ஜெக்ட் தான். யா எக்ஸாக்ட் ஆப்ஜெக்ட் தான். ஏன்னா நம்ம சேவாஸ் ஆப்ஜெக்ட் இருக்கு, பட் இங்க வந்து நம்ம டேக்குள்ளே வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம் அந்த ஆமா ப்ராப்பர்ட்டிஸ். ஆமா. ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு பட் நான் ஏன் இது ஆப்ஜெக்ட் சொல்லலை அப்படின்னா, அந்த ஓப்பன் கலி கர்ஸ் கலிஸ் எல்லாமே வரும். இட்ஸ் ஓகே. பட் நீங்கள் ரிலேட் பண்ணிக்கிறீங்கன்னா இட்ஸ் ஓகே தான். சேம் அதே மாதிரி தான், ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி தான் இருக்கும். கீ வேல்யூ பேர் ரிலேட் பண்ணும்போது கூட நம்ம ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு ஆப்ஜெக்ட்ல லைக் வந்து இப்போ வந்து நம்ம ப்ராப்ஸ்னு ஒரு கீ நேம் கொடுத்த மாதிரி ஆப்ஜெக்ட்லயும் நம்ம ஒரு லைக் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்தா அந்த மாதிரி தானே இருக்கும். ஆமாம். உங்களுக்கு ரிசீவ் ஆகிறது வந்து ப்ராப்ஸாக தான் இருக்கும், ஆப்ஜெக்டாக தான் இருக்கும் ப்ராப்ஸாக. ஓகேங்களா? இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கும் ப்ராப்ஸ்க்கும் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். இக்காலி பேசஸ் மாதிரி ப்ராப்ஸ் வந்து இங்கே சிங்கிள் லைன்லேயே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஆமாம். ஓகே எஸ் ஆமாம். இங்கே வந்து நீங்கள் சிங்கிள் லைன் நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? பட் ஆனால் உங்களுக்கு ரிசீவ் ஆகிறது ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். இங்கே வர்றது வந்து ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். புரியுதுங்களா? பட் நான் இதை வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லலை. ஓகேங்களா? பட் நீங்கள் கோரிலேட் பண்ணிக்கிறீங்கன்னா ஓகே. இங்கே ரிசீவ் ஆகிறது ஆப்ஜெக்டாக இருக்கும். பட் ஆனால் இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் சிங்கிள் லைனில் கொடுப்பீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி லிஸ்ட்டை வந்து அரேஸ்ன்னு நான் சொல்கிறேன். பட் எப்படி இருக்குன்னா அரே மாதிரி இருக்கும்ப்பா. ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு நீங்கள் சிம்பிள் பண்ணிக்கிறீங்கன்னா ஓகே தான். இட் வில் பி லைக் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் அரேஸ்ப்பா. ஓகேங்களா? சரி, எதுக்கு இந்த அரேஸ் தேவைப்படுது அப்படின்றது நெக்ஸ்ட். இப்போ கொஞ்சம் நல்லா பாருங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து நிறைய வாட்டி கால் பண்ணுறோம். ஆனால் டேட்டாஸ் எல்லாமே பாருங்க. சரி, ஒரு டேட்டா 2 டேட்டா ஓகே. இப்போ எனக்கு இங்கே 50 கார்ட்ஸ் நான் ரெண்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். 50 கார்ட்ஸ் ரெண்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு வாட்டி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்களா? காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி டேட்டாஸ் சேஞ்ச் பண்ணுவீங்களா? அதே 50 கார்ட்ஸுக்கு பண்ண முடியுமா? அதே 50 கார்ட்ஸ் கூட பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். இஃப் தேர் இஸ் 30 கார்ட்ஸ், 50லேருந்து ஒரு 60 70 கார்ட்ஸ் போயிடுச்சு அப்படின்னா உங்களால இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்? இந்த டேட்டாஸ் எல்லாமே அப்படின்னா ஒரு அரே மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்? யூ கேன் கிரியேட் அ டேட்டா கான்ஸ்ட் ப்ராடக்ட் கார்டு டேட்டா அப்படின்ற மாதிரி ஒரு வேரியபிள ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த அரே எப்படி இருக்கும்? இட் வில் பி அஸ் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். எப்படி இருக்கணும்? அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இதுல இருந்து என்னென்ன இருக்கணும்? there should be brand. மேபி இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. கமா போட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போய்க்கிறேன். ஓகே, இதுவுமே ஒரு நிமிஷம்ப்பா. கிளியரா? இந்த மாதிரி நீங்க அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா வந்து இந்த மாதிரி நீங்க டேட்டாஸை வந்து இப்போ நீங்க 50 டேட்டாஸ் இப்படி வச்சுக்கலாம்ப்பா. புரியுதுங்களா? இங்க வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆப்பிள் 1 2 ஆர் 3 இஃப் யூ வாண்ட் சேஞ்ச் எனி டேட்டாஸ் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க நீங்க 50 கார்ட்ஸோட டேட்டா இங்க போட்டுட்டு
அப்ப நீங்க கேட்கலாம் இங்க எப்படி நான் வந்து ரெண்டர் பண்றது? இப்போ அரே மெத்தட்ஸ் நாம பண்ணி பாருங்க. அது டோல்ட் யூ அரே மெத்தட் டு ஆக்சஸ் ஆல் த மெத்தட் லைக் டேட்டாஸ் அரேல இருக்க டேட்டாஸ்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னா நான் சொல்லியிருக்கேன் ஒரு அரே மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. கெஸ் பண்ண முடியுதா என்ன மெத்தட் அப்படின்றது? மேப். சூப்பர். நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? மேப் யூஸ் பண்ணோம். பட் ஆனால் மேப் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கரெக்டா? நான் என்ன ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? we have to use this curlies. இந்த curlies யூஸ் பண்ணாத என்ன பண்ண முடியும்? ஜாவாஸ்கிரிப்ட் எழுத முடியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த அரேயோட நேம் வந்து இதுதான் கரெக்டா? டாட் என்ன பண்ண போறோம்? மேப். மேப் எப்படி யூஸ் பண்றது? சேம் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். இட்ஸ் கோயிங் டு ஹேவ் ரிட்டர்ன். ரிட்டர்ன்ல வந்து நம்ம இதை கால் பண்ண போறோம். ஓகே. அண்ட் இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஐட்டம்ஸ் நீங்க இங்க வாங்கிக்கலாம். இந்த ஐட்டம்ஸ்ல எல்லாமே இருக்கும்பா, தெரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் have to send ஐட்டம்ஸ் டாட் இங்கே வருது பாருங்க பிராண்ட் அப்படின்றத சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைட்டில் வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஐட்டம்ஸ் டாட் டைட்டில் அப்படின்றத போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரைஸஸ்ல வந்து ஐட்டம்ஸ் டாட் ப்ரைஸஸ் அப்படின்ற போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ போய் நம்ம பார்ப்போம் இந்த சைட்டை. தெரியுதுங்களா? இப்போ ஆட் ஒரு டேட்டா ஆட் பண்ணானே என்ன ஆகும்? இப்போ நான் இங்கே 5 டேட்டா வச்சிருக்கேன்ப்பா. எத்தனை கார்ட்ஸ் இப்போ வரும்? ஆர் ஐம் ஹேவிங் டோட்டலா எத்தனை கார்ட்ஸ் இப்போ வரும்? கவுண்ட் சொல்லுங்க பார்ப்போம். 6 கரெக்டா? புரியுதுங்களா? இங்க நீங்க ஜஸ்ட் டேட்டா சென்ட் பண்ண இங்க இருந்து நீங்க வந்து ஜஸ்ட் இங்க டேட்டாஸ் வந்துகிட்டே இருக்கும். so that it will be very very easy. clear? and இந்த அரே இந்த மாதிரி ஸ்டாட்டிக்கா இருக்காது. you will create something called APIs. you will create something called APIs. இந்த APIs என்ன பண்ணுங்க? பேக்எண்ட்ல இருந்து இந்த APIs வந்து will send datas to front end. சும்மா இப்போதைக்கு நான் சொல்றேன், இது மேபி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடும். பட் நான் சும்மா சொல்றேன் உங்களுக்கு. இது எல்லாமே நம்ம பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலாம். மேபி பேக் அண்ட் பண்ணவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா இது புரியும். ஓகேங்களா? திஸ் ஏபிஐஸ் வில் சென்ட் டேட்டாஸ் இன் ஃபார்ம் ஆஃப் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஃப்ரம் யுவர் டேட்டா பேஸ்ல இருந்து. ஸோ அங்க என்ன பண்ணும்? இந்த டைனமிக்கா இந்த யூஐல ரெண்டர் பண்ணிடுவோம். ஓகே. இன்கேஸ் இது புரியலன்னா ஜஸ்ட் ஐ வில் ரிமூவ் திஸ். ஓகே. பட் இது வரைக்கும் புரியுதுங்களா? ஆமா. இப்ப ஜேஎஸ் கோட் டைப் பண்றதால அந்த ஓபன் கர்லி அந்த க்ளோஸ் கர்லி பண்ணு சொல்லுவாங்க மக்கி. எந்த லைன்ல சொல்றீங்க? ஆமா, அதுக்கே நம்ம 76 ஓகே. அந்த ஜேஎஸ் கோட் டைப் பண்றதால அந்த லைன் பண்ணு சொல்லுவாங்க. ஆமாமா, இந்த லைன். அது வந்து ஆக்சுவலா ஜேஎஸ்எக்ஸ்ல நம்ம இப்ப எழுதுறங்காட்டி பண்ணணுமா இல்ல .js ஃபைல்ல நம்ம கிரியேட் பண்ணாலும் இது யூஸ் பண்ணுமா? இல்ல, இப்ப நம்ம வந்து .js இருக்கட்டும் இல்லனா வந்து JSX இருக்கட்டும். ஓகேங்களா? பட் ஆனா நம்ம ஓகே. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்றோம்? .jsxல JS லைக் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்றோம். கரெக்ட்டுங்களா? என்ன சொல்றது? மேப்ன்றது இட்ஸ் நாட் இது இல்ல, இட்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட்ல. ஸோ அது போடுறதுக்காக நம்ம இந்த கர்லிஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் மேப் மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இது இன்கேஸ் இந்த கர்லிஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா இட் வில் கிவ் யூ as an error. பாருங்க, இட்ஸ் நாட் ஈவன் டேக்கிங் இது. ஏன்னா ஆக்சுவலா அந்த எரர் வந்து நம்ம JS ஃபைல்ல வந்து போடுறதுனால எரர் வருதுங்களா? ஆக்சுவலா இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். கரெக்ட்டுங்களா? இப்போ நான் ஜேஸா கூட மாத்துறேன் உங்களுக்கு. பட் இது ஜேஸா மாத்தினா கம்ப்ளைண்ட் பண்ணணும். பட் ஐ எம் சேஞ்சிங் இட். ஸ்டில் ஐ எம் ரிமூவிங் இது. தெரியுதுங்களா? ஏன்னா அதுக்கு ஃப்ராக்மெண்ட்னா என்னன்னு தெரியாது. JS2 இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் ரியாக்ட். புரியுதுங்களா? இது கம்ப்ளீட்டா ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். ஸ்டில் ரிமூவ் திஸ். யூ வில் நாட் பி ஏபிள் டு கெட் இட். ஸோ இதை நீங்க நிச்சயமா போடணும். போட்டதான் நம்ம ரியாக்ட்ல வந்து we can write this JavaScript. ஓகே. அது மல்டிபிள் லைன் கூட போடலாம். சிங்கிள் லைன் மென்ஷன் பண்ணலாம். இந்தியா அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள எனி சிங்கிள் லைன் ஆஃப் கோட் வந்து நம்ம எழுதலாம் சார். ஆமாம்.
இங்கே நீங்கள் எத்தனை லைன்ஸ் வேணால் போட்டுக்கலாம். இங்கே நீங்கள் திரும்பி ஒரு ஃப்ராக்மெண்ட் மாதிரி போட்டுட்டு யூ கேன் புட். இல்ல இங்க ரிட்டர்ன்ல கேட்குறேன். ஜென்ரலா அந்த ஜேஎஸ்க்கு நம்ம போடுறோம். எந்த லைன்ஸ் வந்து நம்பர் லைன் நம்பர் 76ல 76. ஓகே, இது ஓகே. இங்கே இது ஏன் போடுறேன்னு கேட்குறீங்களா? அந்த கர்லி பிரேஸ் யூஸ் பண்றோம். ஆமாம்மா, அது வந்து நம்ம சிங்கிள் லைன் தான். ஆமாம், சிங்கிள் லைன் போடுது அதில் வந்து. ஸோ வந்து இது வந்து ஓவராலா சிங்கிள் லைனா அது. ஆமாம், இது சிங்கிள் லைனாக கன்வெர்ட் பண்ணிப்போம். நம்ம இஃப் எல்ஸ் மாதிரி போட முடியாது. இஃப் எல்ஸ்ன்றது 2 லைன் கரெக்டுங்களா? இஃப் ஒரு லைன், இல்ஸ் ஒரு லைன். இது வந்து ஒரு சிங்கிள் லைன். இது ஆக்சுவலாக நம்ம எலாபரேட் பண்ணி கீழே கீழே போட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரே லைன் ஆஃப் போடும். ஓகே, இப்போ நான் வேற ஒரு ஜேஎஸ் யூஸ் பண்ணனாலும் தனியா ஒரு கர்லி ஓபன் பண்ணி அதுல தான் அது. ஆமாம், இப்போ நான் ப்ராப்ஸ் யூஸ் பண்ணணும்னா அது கீழே இன்னொரு கர்லி பிரேஸ் அது ஃபுல்லா போட முடியாது. மேப்குள்ளேயே மேப்ன்றது ஒரு லைன் தான். மேப்ன்றது ஒரு லைன். நீங்கள் மேப்பை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக பார்க்கணும். இது வந்து ஒரு லைனா இல்லையா? ஓகே, தெரியுதுங்களா? இதே இஃப் எல்ஸ் போட்டிங்கன்னா இஃப் ஒரு கர்லி அண்ட் எல்ஸ் ஒரு கர்லி. ஓகே, ஓகேங்களா? அப்போ இது 2 லைன் ஆகிடும். ஒரு லைன் தான் நம்மளால இது முடியும். கிளியரா? இப்போ எவ்ரி டைம் நம்ம வந்து ஜேஎஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறப்போ நம்ம இந்த கர்லிஸ் வந்து நீங்கள் போட்டுக்கணும். சரி, ஓகே. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஓகே இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபைனலாக வில் சி ஒரே ஒரு விஷயம். இப்போ இந்த லிஸ்ட்ல வந்து இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் டைம் வந்து ரெண்டர் ஆகுது ஆச்சு. அதுவே எனக்கு வந்து வேற வேற ப்ராப்ஸ் மாதிரி வேற வேற வேல்யூஸ் பாஸ் ஆகுதுன்னா இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம சேஞ்ச் பண்ணுறோமா? சேஞ்ச் ஆச்சு. நீங்கள் ப்ராப் இங்கே டேட்டா சேஞ்ச் பண்ணிங்கன்னா டேட்டா சேஞ்ச் ஆகும். வேற வேற இமேஜ் நான் இது பண்ணுவேன். நீங்கள் ஆக்சுவலாக இமேஜ் நம்ம இங்கே டைனமிக்காக வைக்கல, கரெக்டுங்களா? பார்த்தீங்கன்னா இன்னுமே ஸ்டாட்டிக்காக தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்? அப்படியே பேக்வேர்ட்ஸ்லேருந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணணும்? ஒரு ப்ராப் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணணும்? இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ப்ராடக்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப் இன்ட்ரடியூஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு இமேஜை வந்து கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துட்டு ஒரு இதுலேயும் நீங்கள் அப்படியே சேஞ்ச் காப்பி தெரியுங்களா? ஒரு இதுல எந்தெந்த இமேஜ் ஒரு லிங்க் வேணுமோ அதை தூக்கி அப்படி நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ ப்ராப்ஸ் அண்ட் லிஸ்ட் வந்து சேம் ஒர்க் தான் பண்ணுவோம். அங்க நம்ம வந்து சிங்கிள் லைன்ல ப்ராப்ஸ்ல எழுதிட்டோம். இங்க இருந்து தனியா ஆப்ஜெக்டா லிஸ்ட் பண்ணுவோம். ஸோ வந்து ரெண்டுமே சேம் ஒர்க் தான் பண்ணுவோம். இல்லை ப்ராப்ஸ் வந்து நான் சொன்னல ஸ்டாட்டிக்காக இருக்கிறது வந்து டைனமிக்காக சேஞ்ச் பண்ணிச்சு. உங்கள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்டாட்டிக்கான ஒர்க்கை டைனமிக்காக சேஞ்ச் பண்ணிச்சு. லிஸ்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா லைக் ஒரே இதில் நம்மளால திரும்பி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணிருக்கோம். இங்க ஆனா டைனமிக்கா சேஞ்ச் ஆகாது. நம்ம போய் நம்ம போய் இங்கே சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம புதுசாக வந்து என்ன பண்ணிக்கலாம்? ப்ராப்ஸ் டாட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணோம்? ப்ராப் இமேஜ். ஓகேங்களா? இங்கே நம்ம என்ன பண்ணோம்? we have to send product image equal to item dot product image. கிளியரா? மேபி நான் இங்கே ஒரு இடத்துல சும்மா சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஷன் இருக்குது. இதுல வந்து எனக்கு லிஸ்டாவும் இருக்கணும், அட் தி சேம் டைம் ப்ராப்ஸும் அதுக்குள்ள டைனமிக்கா சேஞ்ச் ஆகுற மாதிரி. அதுக்கு எதுவும் புரியல. எனக்கு லிஸ்ட்டும் வேணும், அட் தி சேம் டைம் அது டைனமிக்கா சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கணும்னா அது என்ன பண்ணும்? அது நான் லேட்டர் கிளாஸில் சொல்கிறேன். ஓகே, பேக் எண்டில் நீங்கள் டேட்டா சேஞ்ச் பண்ண இந்த லிஸ்ட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் டைனமிக்காக. ஸோ இங்கே டேஷ்போர்டு வச்சு ஒரு சிஎம்எஸ் வச்சு they will change this டேட்டாபேஸ் சேஞ்ச் பண்ணால் you'll get this data சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம அப்கமிங் செஷன்ஸில் பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபைனலாக வந்து ஒரே ஒரு 2-3 விஷயங்கள் மட்டும் பார்த்துடலாம். வில் வைண்ட் அப். என்னன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் காட்டுது பாருங்க, கீஸ் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்றது வருது. அப்படின்னா ஒன்றும் இல்லை,
எவ்ரி டைம் when you render இந்த மாதிரி டைனமிக்கா பண்றீங்கல்ல, ஸோ அப்போ வந்து நிச்சயமா வந்து ஒரு கீ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பா. ஒரு யூனிக் கீயா இருக்கணும், ஒரு யூனிக் கீ. சரிங்களா? கீ ப்ராப் கொடுத்தோன்னே எரர் போயிடுதுங்களா? ஸோ மொத்தம் 3 வேஸ்ல இந்த சொல்யூஷன்ஸை வந்து இது பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸா, இதுவுமே வந்து அந்த கீ வேல்யூ ப்ராப்ளம்ஸ் வந்து இது பண்ணிடும். ஒரு 2 சரி ஓகே. இது வந்து ஒரு வேப்பா. நான் மீதி 2 வேஸ் நான் சொல்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல வில் சி இன்னொரு 2 வேஸ் இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இந்த கிரியேட் எலமெண்ட் இன்ஸ்டட் இது வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து வார்னிங் தான்ப்பா, நாட் எரர். ஓகேங்களா? வார்னிங் தான். என்ன சொல்றாங்கன்னா ஸ்லாஷ் கிளைண்ட்னு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். தெரியுதுங்களா? அந்த வார்னிங் போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஓகே, நான் இது 2 சொல்றேன். ஜஸ்ட் வார்னிங்ஸ் தான்ப்பா. ஓகேங்களா? கிளியரா? யூனிக் கீ வேல்யூ கொடுங்க. ஏன்னா வந்து நம்ம டைனமிக்கா டாம் மேனிபுலேஷன் பண்றோம். இன்னும் ரீகன்சலேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது பார்க்கும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் ஏன் வந்து ஒரு கீ தேவைப்படுது. ஓகேவா? ஏன்னா டைனமிக்கா நம்ம இந்த கண்டென்ட்ஸ் பேக் எண்ட்ல சேஞ்ச் பண்ணும்போது இல்லை ஏபிஐ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த ரியாக்ட் காம்பனன்ட் ஆட்டோமேட்டிக்கா ரீரண்டர் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீங்க எந்த டாம் வந்து மேனிபுலேட் பண்றீங்க அப்படின்ற பாக்குறதுக்காக யூனிக் கீ நிச்சயமா தேவை. ஸோ அப்போதான் அந்த ஸ்பெசிபிக் கார்டை மட்டும் போயிட்டு அந்த டேட்டாவை மட்டும் சேஞ்ச் பண்ணி ரீரண்டர் பண்ணிடும் ரியாக்ட். ஓகேங்களா? ரியாக்ட் வந்து கிங் வந்து எதுல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீரெண்டர் பண்றது, இந்த டாம் மேனிபுலேஷன் பண்றது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் ஃபைனலி இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் வார்னிங் காட்டுதுல, இதுல குயிக் ஃபிக்ஸ் கொடுத்தீங்கன்னா டிசேபிள் திஸ் ப்ராப் வேலிடேஷன் ஃபார் என்டையர் ஃபைல் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா இங்க ஒரு லைன் இன்ட்ரடியூஸ் ஆகும். ஓகேங்களா? தட்ஸ் ஆல்பா. ஓகேங்களா? தெர் இஸ் நாட், எல்லாமே வார்னிங்ஸ் தான், எதுவும் எரர்ஸ் கிடையாது. எரர்ஸ் இருந்துச்சுன்னா கோடே கம்பைல் ஆகாதுப்பா. கோட் இங்கே ரெட் கலர்ல வரும் அண்ட் அங்கேயும் வந்து ரெட் கலர்ல வரும். ஓகேங்களா? ஸோ வாட்ச் த ரெக்கார்டிங்ஸ் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? வில் சி இன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேங்களா?